ආදරණීය සහෝදරයා සහෝදරිය எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே අද අපි දෙවියන් වහන්සේගේ වචනය අපි කතා කරන්නට යනවා. இன்றைய நாளிலே நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பேச போகிறோம். මන්ද දෙවියන් වහන්සේගේ වචනය කියන එක ඉතාමත් වැදගත් දෙවියන් වහන්සේගේ සභාවට හා දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයන්ට. காரணம் தேவனுடைய வார்த்தை என்பது தேவனுடைய சபைக்கும் தேவனுடைய மக்களுக்கும் மிகவும் தேவையுள்ள ஒரு காரியமாக இருக்கிறது. මගේ ආඥාව තිබෙන්නේ මේ අසන කතා කරන වචනේ ඔබේ ජීවිතයේ එළිදරව්වක් වෙලා ඔබේ ජීවිතේ වෙනස් වීමකට පැමිණේවි කියන එක. என்னுடைய ஒரே எதிர்பார்ப்பா இருக்கிறது இந்த பேசுகிற வார்த்தையான உங்களுடைய வாழ்க்கையில பெரிதான ஒரு மாற்றத்தை ஒரு வெளிப்பாட்டை கொண்டு வரும் என்று. එනිසා මම ඔබට ආරාධනා කරනවා ශුද්ධාත්මයන් වහන්සේගේ රැල්ලේ ගමන් කරන්නට ඔබට ආශිර්වාද ලැබේවයි කියලා. ஆகவே நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன், நான் பிரார்த்திக்கிறேன், பரிசுத்தனுடைய அந்த அலையோடு கூட நீங்கள் போவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு அருள் பாரிப்பாராக. වසර ආරම්භයේ ඉඳලම අපි කතා කරමින් එන්නේ කොහොමද කිතුණුවේගේ ජීවිතේ හැඩගැස්වෙන්න ඕනේ කියන එක. இந்த வார்த்தை ஆரம்பத்திலிருந்து நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது எப்படி ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வடிவமைக்கப்பட வேண்டும் என்று. මොකද අපි දකිනවා අපි තුල තියෙන ප්‍රධාන දුර්වලතාව තමයි අපි දෙවියන් වහන්සේත් එක්ක කරන ගනුදෙනුව හරියට නොකරන කම. நாங்கள் பார்க்கிறோம் எங்களுக்குள்ள இருக்கிற பிரதானமான பலவீனம் தான் நாங்கள் ஆண்டோடு செய்கிற அந்த கொடுக்கல் வாங்கல்களை சரியாக நாங்கள் செய்யாமல் இருக்கிறோம். ඒකට අපි දීලා තියෙන තැන මොකක්ද කියන එක අපි දන්නේ නැහැ. அந்த அதற்கு நாங்கள் கொடுத்திருக்கிற அந்த இடம் எங்களுடைய வாழ்க்கையில எந்த நிலையில இருக்கிறது என்பதை நாங்கள் அறியாது இருக்கிறோம். ඒකට අපි දීලා තියෙන වෙලාව මොකක්ද කියලා අපි දන්නේ නැහැ. அதற்கு நாங்கள் கொடுத்திருக்கிற நேரம் எவ்வளவு என்பதை நாங்கள் அறியாது இருக்கிறோம். ඊයේ සවස් අපි කීප දිනක් මෙම ස්ථානයේ එකතු වෙලා අපි යාඥා කාලයක් ස්වාමීන් වහන්සේට සෙව්වා. நேற்று மாலையிலே சிலர் இந்த இடத்திலே கூடி நாங்கள் ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தோம். අපි වචනේ කතා කරා ශුද්ධාත්මයන් වහන්සේ අනගි එලිදරව්වක් අපිට දුන්නා. வார்த்தையை பேசும் பொழுது அந்த இடத்துல பரிசுத்தர் ஒரு அற்புதமான வெளிப்பாட்டை கொடுத்தார். අපිට දැනෙන්නේ හැගෙන්නේ ස්වාමීන් වහන්සේ තුල අපි ජීවත් වෙනකොට ස්වාමීන් වහන්සේගේ එලිදරව්ව නොමැතිව අපිට ගමන් කරන්න බෑයි කියන එක. நான் எனக்கு புரிகிற உணர்கிற காரியம்தான் நாங்கள் ஆண்டவரோடு வாழும் பொழுது பரிசுத்தனுடைய உதவி இல்லாமல் இந்த பயணத்தை எங்களால் போக முடியாது என்று. එනිසා මගේ ආදරණීය සහෝදරයා සහෝදරිය ස්නේහවන්තය අපි මේ වචනේ ඉතාමත් හොඳින් අහමු. ஆகவே எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பானவர்களே, இந்த வார்த்தையை நாங்கள் மிகவும் அக்கறையாக கேட்க வேண்டும். මම හිතනවා ඔබ හැම කෙනෙක්ගේම අතේ බයිබලයක් ඇති නැති අයට පුළුවන් අද මේකේ ස්ක්‍රීන් එකෙන් බලන්න මම වචනය ඉතාමත් වැදගත් වචනයක් අද කතා කරන්නේ. நான் எதிர்பார்க்கிறேன் உங்கள் ஒவ்வொருடைய கரத்திலும் ஒரு வேதாகமம் இருக்கும் என்று. அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் ஸ்கிரீனிலே அந்த வார்த்தைகளை பார்க்கலாம். දැන් ඔබ දන්නවද ඔබ කිතුණුවෙක් ලෙස දෙවියන් වහන්සේත් එක්ක ඔබ ජීවත් විය යුතු අන්දම. நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக ஆண்டவரோடு கூட நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? දැන් ඔබගේ ජීවිතේ ඔබ ඕනෑ තරම් වෙලාවන් ඔබගේ වැඩවලට ඔබ දීලා තියෙනවා. உங்களுடைய வாழ்க்கையிலே பல விதத்திலே நேரங்களை உங்களுடைய தனிப்பட்ட வேலைகளுக்கு நீங்கள் கொடுத்திருப்பீர்கள். අපි හිතුවොත් මිනිස්සෙක් දවස් 25000ක්වත් මේ පොළවේ ජීවත් වෙන්නේ නැහැ. நாங்கள் சரியாக பார்ப்போமானால் ஒரு மனிதன் 25000 நாட்களாவது இந்த பூமியிலே வாழப்போவதில்லை. මෙතන තියෙන බොහෝ දෙනා ඒකෙනුත් හරිය අඩකට වඩා එහෙම නැත්නම් අවසාන කොටසේ ජීවත් වෙන අයත් ඉන්නවා. அந்த தொகையிலே பாதியை கழித்து விட்டு மிகுதி பாதியிலே வாழுபவர்கள் அநேகர் இங்கு இருக்கிறார்கள். දැන් ඔබ ක්‍රිස්තියානි කාලයක් ලෙස කොච්චර කාලයක් ජීවත් වුණාද? நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக எவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கிறீர்கள்? ඔබ ඔබගේ ක්‍රිස්තියානි අත්දැකීම එකිනෙක කෙනාට වෙනස් වෙන්නට පුළුවන්. உங்களுடைய கிறிஸ்தவ அனுபவம் என்பது ஒவ்வொருவருக்கும் மாறுபட்டதா இருக்கலாம். ඒ වෙනස් අත්දැකීම් වල ඔබ ජීවත් වෙන්නට පුළුවන්. அந்த மாறுபாடான அனுபவங்களில் நீங்கள் வாழலாம். දැන් ඔබව ස්වාමින් වහන්සේගේ වචනේ මෙන්න මෙහෙම කියනවා ඔබව යම් ඉගැන්වීම් ක්‍රමයකට බාර දුන්නද ඒකට මුළු සිතින්ම යටත් වී එකක වී සිටින්න. வேதம் சொல்லுகிறது நீங்கள் எந்த ஒரு படிப்பினைக்கும் ஒரு உபதேசத்திற்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்களோ அதற்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்து வாழுங்கள் என்று சொல்லப்படுகிறது. මොකද මම නැවතත් කියනවා යම් ඉගැන්වීම් ක්‍රමයකට ඔබව බාර දෙන ලදීද ඒකට මුළු සිතින්ම එකකව සිටින්න. ஏதாவது ஒரு படிப்பினைக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்களோ அதற்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ඇතැම් අය යම් නිර්වචනයක් කරනවා ඉගැන්වීම් සභාවෙන් සභාවට වෙනස් කියලා. சிலர் சில வியாக்கியானங்களை கொடுக்கிறார்கள். படிப்பினைகள் சபைக்கு சபை மாறுபாடா இருக்கிறது. එතකොට ඒ අය ඒක ලඝු කරන්න බලනවා ඒ සභාවේ ඉගැන්වීමත් තවත් සභාවේ ඉගැන්වීමත් වෙනස්.
ඒ නිසා ඔබ එක සභාවක් තුල සිටිය යුතුයි කියන මතය මිනිස්සු ඉදිරිපත් කරනවා. ஆகவே அவர்கள் அந்த இடத்துல சொல்ல பார்க்கிறார்கள், சபைக்கு சபை படிப்பினைகள் மாறுபாடா இருக்கிறபடினால் நீங்கள் ஏதாவது ஒரு சபையில தரித்திருக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ඒකට වඩා වෙනස් දෙයක් මම ඔබට උගන්වන්න යන්නේ. அதை விட ஒரு மாறுபாடான காரியத்தை நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். යම් ඉගැන්වීම් ක්‍රමයක් කියන එක මම සරලව ඔයගලන්ට විග්‍රහ කරන්න. ஒரு படிப்பினை முறை என்பதை குறித்து உங்களுக்கு ஒரு சரளமான ஒரு வெளிப்பாடுதலை நான் கொடுக்கிறேன். දැන් මම කිව්වොත් ඔයගලන්ට තේරෙන විදිහට පෙන්තකෝස්ත ඉගැන්වීම මොනවද? நான் சொன்னால் பெந்தகோஸ்தே படிப்பினை என்றால் என்ன என்று, දැන් පළවෙනි එක තමයි අපි දෙවියන් වහන්සේ තුල ශුද්ධාත්මයන් වහන්සේ ගැන තියෙන විශ්වාසය. முதலாவது காரியம் தான் ஆண்டவருக்குள் பரிசுத்த ஆவியானவர் குறித்து எங்களுக்குள்ள விசுவாசம். මොකද ශුද්ධාත්මයන් වහන්සේ ගැන, ශුද්ධාත්මයන් වහන්සේගේ ක්‍රියාව ගැන, ශුද්ධාත්මයන් වහන්සේගේ බලය සුව කිරීම මේ හැම දෙයක් ගැනම විශ්වාස කරන අය පෙන්තකෝස්ත ඉගැන්වීමට ඉන්නවා. காரணம் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் அவருடைய வல்லமையை குறித்தும் அவருடைய கிரியைகளை குறித்தும் விசுவாசிக்கிறவர்கள் தான் உண்மையான பெந்தகோஸ்தே சபையை சேர்ந்தவர்கள். එතනදිම කියනවා පියාණෝද පුත්‍රයාණෝද ශුද්ධාත්මයනෝද මේ ත්‍රිත්වයේ බලය ගැන අපි කතා කරා. அந்த இடத்திலே பிதாவின் குமாரனின் பரிசுத்தாவின் இந்த திருத்துவ வல்லமை குறித்து நாங்கள் பேசுகிறோம். ඒ වගේම ශුද්ධාත්මයන් වහන්සේ සහ උන්වහන්සේගේ බලය ඉතිහාසයක් නොවේ වර්තමානයක් කියන එක අපි දන්නවා, අපි දැනගෙන තියෙනවා, අපි විශ්වාස කරනවා. அது மாத்திரமல்ல, பரிசுத்தாவினுடைய அந்த வல்லமை என்பது அது ஒரு சரித்திரத்திலே நடந்த சம்பவம் அல்ல, இன்று நிகழ்காலத்திலும் அது நடக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம், அதை உணர்ந்திருக்கிறோம். அதே போல எங்களுடைய நமஸ்கார முறை என்ன என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். என்ன இந்த நமஸ்கார முறை? எங்களால் முடியும் யாராவது ஒருவர் புத்தகத்தில் எழுதி கொடுத்த ஒரு ஜெபத்தை வாசிக்க. எனக்கு முடியும் நீங்கள் வீட்டிலே போய் கிழமையில ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெபங்களை ஒவ்வொரு நாளுக்கான ஜெபமாக எழுதி கொடுக்க. அதை நீங்கள் வீட்டிலே போய் செய்வீர்கள். காரணம் அங்கே எழுதப்பட்டிருக்கும் திங்கட்கிழமைக்குரிய ஜெபம், செவ்வாய்க்கிழமைக்குரிய ஜெபம், புதன்கிழமைக்கு ஜெபம் என்று அதிலே நீங்கள் அதை பார்த்து செய்யலாம். அதிலே நடப்பது சபை காரியாலயத்துக்கு வேலைகள் கூடுவது மாத்திரமே. உங்களுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதம் வரப்போவதில்லை. மனுஷோ ගොඩක් පුරුදු වෙලා ඉන්නවා තිබිච්ච එකම යාඥාව අවුරුදු ගණනාවක් තිස්සේ එකම වචන සෙට් එක කියන්න පුරුදු වෙලා. ஆகவேதான் மனிதர்கள் ஒரே ஜெபத்தை பல வருடங்களாக சொல்லிக்கொண்டே இருக்க பழகி இருக்கிறார்கள். ඒක සම්ප්‍රදායික හැදිච්ච එක යාඥාවක්, ඒ යාඥාව කියනවා. அது சம்பிரதாய பூர்வமாக ஏற்பட்ட ஒரு ஜெபம், அதை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள். ඒක තමයි ස්වර්ගයේ වැඩ සිටින යාඥාව. இன்னொன்று தான் பரலோகத்தில் வீற்றிருக்கிற அந்த ஜெபம். நாங்கள் சொல்லுவோம் பரலோகத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரமபிதா உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக என்று. நீங்கள் சொல்லலாம் பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவர் சொல்லுகிறாரே இந்த ஜெபத்தை செய்யும்படியாக என்று நீங்கள் கேட்கலாம். அவர் இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்றல்ல அவர் சொல்லுவது. இந்த இடத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய ஜெபத்தினுடைய உள்ளடக்கத்தை அவர் காட்டுகிறார். அந்த ஜெபத்தை அந்த அதில் சொல்லப்பட்ட காரியங்களை எங்களுக்கு புறம்பே போட முடியாது. ஆனால் நாங்கள் செய்ய வேண்டிய ஜெபத்திலே இந்த சொல்லப்பட்ட காரியம் உள்ளடக்கப்பட்டிருக்க வேண்டும். நமஸ்காரே ගැන මම ඔබට කතා කරනවා නම් நமஸ்காரத்தை குறித்து நான் பேசுவேனானால் நமஸ்காරේ යාඥාව තුළ ජීවමාන දෙවියන් වහන්සේට කතා කිරීමක් ඒ තුළ තියෙනවා. நமஸ்காரத்தினூடாக நாங்கள் ஜீவனுள்ள தேவனோடு பேசுகிற அந்த ஜெபம் அதில் காணப்படுகிறது. ඒ කතා කිරීම තුළ දෙවියන් වහන්සේ ඔබට උත්තර දෙනවා. அந்த பேசுவதினூடாக ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். අපි මාතෘකාවට යන්න ඉස්සෙල්ලා මොකක්ද සභාව කියන්නේ? நாங்கள் எங்களுடைய தலைப்புக்கு போகும் முன்பதாக சபை என்றால் என்ன என்று பார்ப்போம். ඔබව ස්වර්ගීය ගමනට මඟ පෙන්වන තැන, உங்களை பரலோக பயணத்திற்கு வழிகாட்டுகிற இடம்.
वो ස්වර්ගීය තැනට ක්‍රිස්තුස් වහන්සේට තවත් ලං කරන තැන දේව වචනේ. உங்களை கிறிஸ்துவுக்கு மிகவும் நெருங்கி செல்ல வழிகாட்டுகிற இடமே சபை. සභාව මිනිස්සෙගේ නෙමෙයි දෙවියන් වහන්සේගේ. சபையானது மனிதனுக்குரியதல்ல, அது தேவனுக்குரியது. ඒ නිසා මිනිසයා දැනගත යුතුයි දෙවියන් වහන්සේගේ සභාව තුල දෙවියන් වහන්සේගේ වචනය තුල එකගතාවෙන් ජීවත් වෙන්න. ஆகவே மனுஷன் அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய சபைக்குள்ளே தேவ வார்த்தைக்கு ஒப்புரவாக வாழ. ගොඩක් සභා සෙනගකින් පිළිලා ගිහිල්ලා තිබෙනවා එක් දවසකට සතියේ ඊට පස්සේ සභාව ඔක්කොම වැහිලා ගිය සභාවන් බවට පත් වෙලා තියෙනවා. நாங்கள் பார்த்திருக்கோம் அநேக சபைகள் ஜன கூட்டம் நிரம்பி வழிந்து இருக்கிறது. அதே போல சில நாட்களிலே எல்லாம் இல்லாமல் போயிருக்கிறது. ඉනිදට කොච්චර සෙනගක් දේව ගෘහය ඇතුළට එකතු වෙලා කෑ ගහලා යාඥා කරලා ගීතිකා කියලා අපි කොච්චරකවත් පාතාලේ පරාජයටපත් කරන්න බෑ. சபையிலே ஞாயிற்றுக்கிழமையிலே ஜனங்கள் கூடி கத்தி குளறி பெரிதாக சத்தம் போட்டு செய்தாலும் அதனால் பாதாளத்தை ஜெயம் கொள்ள முடியாது. පාතාලේ පරාජයටපත් කරන්න පුළුවන් ශුද්ධාත්මයන් වහන්සේ තුල මනුෂ්‍යයා හැසිරෙමින් වචනය තුල මනුෂ්‍යයා හැසිරුණොත් විතරයි. பாதாளத்தை வெற்றி கொள்ள முடியும் பரிசுத்தாவியானவருக்குள்ளும் வார்த்தைக்குள்ளும் ஒரு மனிதன் நடக்கும் போது மாத்திரமே. ජීවිතේ වෙනසක් ඇති වෙන්නේ කොහොමද? வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுவது எப்படி? ගොඩක් අය තමන්ගේ මතයට තමන් ගමන් කරනවා. அநேகர் தன்னுடைய இஷ்டப்படி தன்னுடைய வாழ்க்கை நடத்துகிறார்கள். ගොඩක් අය තමන්ගේ ක්‍රියාවන් වල යෙදමින් සිටිනවා. அநேகர் தன்னுடைய கிரியைகளிலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். එහෙම කරගෙන ඉන්න අය තමන්ගේ න්‍යාය පත්‍රය තමයි තමන්ගේ ජීවිතේ ක්‍රියාත්මක කරන්නේ. அப்படி செய்கிறவர்கள் தனக்கென்று ஒரு முறையை வைத்துக்கொண்டு அதன்படி தான் செயல்படுகிறார்கள். දෙවියන් වහන්සේගෙන් විමසීමක් නැති ජීවිත තිබෙනවා. அவர்கள் தேவனிடத்திலே ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுகிற மனப்பான்மை இல்லாத வாழ்க்கை காணப்படுகிறது. විමසීමක් නැත්තේ ඇයි? එයා දෙවියන් වහන්සේ කෙරෙහි යැපෙනවා විනා තමන්ගේ මතය තමන්ගේ දැනුම කෙරෙහි එයා යැපෙනවා. அப்படியான ஒரு காரியம் அவனுக்கு இல்லை. ஏனென்றால் அவன் தேவனை குறித்து அறியாமல் தன்னுடைய இஷ்டப்படியே தன் வாழ்க்கை முன்னோக்கி எடுத்து செல்கிறான். දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයා දෙවියන් වහන්සේ ගැන දෙවියන් වහන්සේ තුල යැපෙන කෙනෙක්. ஆனால் தேவனுடைய மனுஷனோ தேவனுக்குள்ளே தேவனுடைய காரியத்துக்குள்ளே வாழுகிற மனுஷன். දැන් එපිස 5:16 මෙන්න මෙහෙම කියනවා. எபேசியர் 5:17 இப்படி சொல்லுகிறது. දවස් නපුරු බැවින් ප්‍රස්තාව අල්ලා ගන්නට. நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறபடியால் காரியங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். දැන් මොකක්ද මේ වචනය තුල කියන්නේ? இந்த வார்த்தையினூடாக என்ன சொல்லப்படுகிறது? දැන් අපිට දෙවියන් වහන්සේත් එක්ක වැඩ කරන්න, දෙවියන් වහන්සේ තුල ගමන් කරන්නට මේ කාලය හරි අපහසුතාවයකට පත් වෙනා මන්ද යක්ෂයා අපිට විරුද්ධව සටන් කරනවා. இந்த நாட்களானது எங்களுக்கு மிகவும் ஒரு பாதிப்பானதாகவும் பிசாசானவன் ஆண்டவருடைய காரியங்களை செய்ய முடியாதபடி மிகவும் தடைகளை எங்களுக்கு கொண்டு வருகிற நாட்களாகவும் காணப்படுகிறது. යක්ෂයාගේ පීඩාව නපුරු වෙන තරමට මනුෂ්‍යයා එකතන හිර වෙලා ඉන්නවා. பிசாசானுடைய உபத்திரவங்கள் மிகவும் கொடூரம் அடையும் பொழுது மனிதன் ஸ்தம்பித்து போய் விடுகிறார். යක්ෂයාට වැඩන්නේ ඔබේ ආර්ථිකය හැදෙනවද නැද්ද කියලා ඒක උට ප්‍රශ්නයක් නෙමෙයි. உங்களுடைய பொருளாதாரம் கட்டப்படுகிறதா இல்லையா என்பது அவனுக்கு பிரச்சனை இல்லை. නමුත් දෙවියන් වහන්සේට ලං වෙන්නට මනුෂ්‍යයාට තිබෙන සියලු ක්‍රම යක්ෂයා විසින් මසා දමනවා. ஆனால் ஆண்டவரிடத்திலே மனிதன் கிட்டி சேரக்கூடிய எல்லா வழிகளையும் அவன் திட்டமிட்டு மூடிவிடுகிறான். දැන් මෙතන කාලය දෙවියන් වහන්සේට වෙන් කරනවාද කියන කතාවේදී ඔබ දෙවියන් වහන්සේට ඒක කරලා තිබෙනවද? ඔබ දෙවියන් වහන්සේට වෙන් කර තිබෙනවද? දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙන්නව කාලය සහ හදවත සහ ජීවිතය. இந்த இடத்திலே ஆண்டவருக்கான காலம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த கால நேரத்தை, அவருக்கான கால நேரத்தை நீங்கள் ஒதுக்கி இருக்கிறீர்களா என்பதுதான் பிரச்சனையா இருக்கிறது. நாங்கள் தீத்து புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாயிருக்கிறார்கள். තීතස් පොතේ පළවෙනි පරිච්ඡේදයේ 16 වෙනි පදය ඔව් දෙවියන් වහන්සේ දැන සිටින බව කියති. නමුත් ඔහු පිළිකුල්ව අකීකරුව සියලු අයහපත් ක්‍රියා ගැන නිෂ්ප්‍රයෝජනව සිටින බැවින් තමන්ගේ ක්‍රියාවලින් උන්වහන්සේ නාදුන බව ප්‍රකාශ කරති. ඉතාමත් වැදගත් පණිවිඩයක් මේ වචනේ අපිට දෙනවා. மிகவும் ஒரு
அர்த்தமுள்ள காரியம் இந்த இடத்துல பேசப்படுகிறது. අපි බොහෝ දෙනාට කිතුණු සභාව තුළ තියෙන ප්‍රශ්නය මේකයි සෙනෙහවන්තය. இன்று அநேகருக்கு கிறிஸ்தவ சபையில இருக்கிற பிரச்சனை இதுதான் அன்பானவர்கள். අද සභාව යන්නේ කොයිබදටද කියන එක බැලුවොත් එහෙම අපිට තාමත් භයංකාර ලකුණු තමයි පේන්නේ. இன்று சபை எதை நோக்கி போகிறது என்று பார்த்தால் எங்களுக்கு மிகவும் பயங்கரமான ஒரு பதில் தான் கிடைக்கிறது. හේතුව මොකක්ද? මනුෂ්‍යයා තමාගේම ප්‍රයෝජනය තකා තමාගේම වෙලාව සාම්ප්‍රදායකට අපි ඒක ලඝු කරලා සභාව වෙන වහන්සේට වෙලාව දෙන සමාජයක් බිහි වෙලා තියෙනවා. காரணம் என்னவென்றால் மனிதனானவன் தன்னுடைய நன்மைக்கு ஏதுவாகவே எல்லா காரியங்களையும் திட்டமிட்டு சம்பிரதாய பூர்வமாக ஆண்டவருக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குகிறான். இதைத்தான் எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. ඕ අය කුඩා කාලේ ඉඳලා මම එදා කිව්වා වගේ යේසුස් ගැන දෙවියන් වහන්සේ ගැන කතා කරලා තියෙනවා, අහලා තියෙනවා. அநேகர் சிறு வயதிலிருந்தே இயேசுவை அறிந்திருக்கிறார்கள், அவரை பற்றி தெரிந்து நடந்திருக்கிறார்கள். නමුත් පළවෙනි එක ඔවුන්ගේ ක්‍රියා දෙවියන් වහන්සේට පිළිකුල්. ஆனால் முதலாவது காரியம் அவனுடைய கிரியைகள் தேவன் அருவருக்கிறார். දැන් බලන්න ඔබගේ ජීවිතයේ මේ ඇදහිම තුල දෙවියන් වහන්සේට පිළිකුල් කොච්චර දේවල් ඔබේ ජීවිතේ තියෙනවද? இந்த இடத்திலே பாருங்கள், உங்களுடைய செயல்பாட்டிலே தேவனுக்கு அருவருப்பான காரியங்கள் எத்தனை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ඔබ නිවැරදි ආඥාවක් දෙවියන් වහන්සේට දුන්නද? நீங்கள் சரியான ஒரு ஜெபத்தை ஆண்டவரை நோக்கி ஏறெடுத்தீர்களா? දැන් මුලින් ආඥාව ගැන කතා කරා, මිනිසුන් වෙලාව දෙන්නේ නැහැ දෙවියන් වහන්සේට. நாங்கள் முதலில் ஜெபத்தை குறித்து பேசினோம். ஜெபத்திற்கு மனிதர்கள் நேரம் கொடுக்கிறார்கள் இல்லை என்பதை பார்த்தோம். හැබැයි එදිනට පල්ලි එනවා. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வருகிறார். ඔබ ශාන්ත දාන්ත තීන්ත කූඩු වගේ ජීවත් වෙලා මිනිසුන්ට පේන හරි ප්‍රේමවන්තයි යා. மிகவும் அமைதியான அன்பான சாந்தமானவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். එයාගේ දේශනාව ලස්සනයි, එයාගේ ගීතිකාව ලස්සනයි, එයාගේ මෙහෙවීම ලස්සනයි, හැම දෙයක්ම එයා හොඳයි. அவருடைய பிரசங்கம் நன்றாக இருக்கிறது, அவருடைய பாடல்கள் நன்றாக இருக்கிறது, அவருடைய வழிநடத்தல்கள் நன்றாக இருக்கிறது, சகல காரியங்கள் நன்றாக இருக்கிறது. නමුත් මම ඔබට කියනවා ඔබ යාඥාව නොමැතිකම දෙවියන් වහන්සේට පිළිකුල්. ஆனால் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெபம் இல்லாதது ஆண்டவருக்கு அது அருவருப்பானது. ඔබට යාඥාවට කාලයක් නැමයි කියලා කියන්නේ දෙවියන් වහන්සේට ඔබ පිළිකුල්. உங்களுக்கு ஜெபத்திற்கு ஒரு நேரம் இல்லை என்று சொல்லும் பொழுது அது தேவனுக்கு அருவருப்பானது. ඔබට මම කිව්වාගේ කොලයක යාඥාවක් ලියලා දුන්නොත් ගෙදර ගිහිල්ලා විනාඩි දෙකෙන් තුනෙන් ඕක කියවලා ඉවර කරන්න පුළුවන්. நான் சொன்னது போல ஒரு ஜெபத்தை எழுதி கொடுத்தால் அதை வீட்டிலே போய் ஒரு 2-3 நிமிஷத்துல வாசிச்சு முடிக்கலாம் உங்களுக்கு. ඒ දෙවියන් වහන්සේට ඇහෙන්නේ නැහැ. அது ஜெப ஆண்டவருக்கு கேட்காது. මොකද හදවත ඇතුලෙන් ඔබෙන් කෙන යාඥාව දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙනවා. காரணம் உங்களுடைய உள்ளான இருதயத்திலிருந்து வருகிற ஜெபத்தை அவர் எதிர்பார்க்கிறார். මොකද ඔබේ අම්මට තාත්තට ඔබේ වචන වලින් ඔබ කරන ඉල්ලීම තමයි යාලට දැනෙන්නේ. காரணம் உங்களுடைய தாயிடத்திலும் தகப்பனிடத்திலும் நீங்கள் உங்களுடைய உள்ளான இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தையோடு சொல்லுகிற காரியங்களை தான் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். හරිම නිරර්ථක ක්‍රියාවක් යාඥාව කියන එක උච්චාරණය කරන එක. மிகவும் ஒரு பிரயோஜனமற்ற ஒரு அர்த்தமற்ற காரியமாக இருக்கிறது சொல்லுகிற ஜெபத்தை அப்படியே திரும்ப சொல்லுவது. නමුත් ඔබ දන්නවාද දෙවියන් වහන්සේට ඔබ පිළිකුල් වෙලා තිබෙන හේතුව තමයි සභාව තුලත් ඔබ තුලත් යාඥාව අල්පකම. காரணம், ஆண்டவருக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து மிகவும் அருவருப்பா இருக்கிற காரியம் சபைக்குள்ளும் உங்களுக்குள்ளும் ஜெபம் குறைந்து இருக்கிறது. ඔබ යාඥාවට වෙලාවක් වෙන් කරලා නැහැ. நீங்கள் ஜெபத்திற்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி இருக்கவில்லை. ඉතින් ඔබේ රෝගය සුව වෙන්නේ නැහැ. இனி உங்களுடைய நோய் சுகமாகாது, ඔබේ ආර්ථික ප්‍රශ්නේ විසඳෙන්නේ නැහැ. உங்களுடைய பொருளாதார பிரச்சனை தீராது, ඔබගේ මනසේ සමාදානය නැහැ. உங்களுடைய உள்ளத்திலே சமாதானம் இல்லை. ඔබ හැමදාම උත්තර හෙව්වනම ඔබට උත්තර නැහැ. நீங்கள் ஒவ்வொரு நாளும் பதிலை தேடினீர்கள், ஆனால் உங்களுக்கு ஒரு பதில் இல்லை. ඔබ කොයි තරමක උසස් කියන දේවගතිවරු ගාවට ගියත් ඔබ යාඥා කරන්නේ නැත්නම් ඔබට උත්තර ලබන්න බෑ. நீங்கள் எவ்வளவு பெரிய ஊழியக்காரனிடத்திலே சென்றாலும் உங்களுடைய ஜெபம் இல்லாவிட்டால் உங்களுக்கு பதில் கிடைக்காது. කිසිම දේවගතිවරයෙකුට බෑ ඔබට ආශිර්වාද කරන්න. எந்த ஒரு தேவ தாசனாலும் முடியாது உங்களை ஆசீர்வதிக்க. අද අපි දැකලා තියෙනවා මිනිස්සු හිතනවා මේ දේව සේවකයන්ට පුළුවන් මනුෂ්‍යයන්ට සමෘද්ධිය දීලා ආශිර්වාද කරන්න කියලා. மனிதர்கள் நினைக்கிறார்கள் இந்த ஊழியனால் எங்களுக்கு செழிப்பை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க முடியும் என்று. දේව දාසයට පුළුවන් එකම එක දෙයයි ඔබට කරන්න ඔබ ක්‍රිස්තුස් වහන්සේගේ ලේ ගලන ඇලට ලං කරන්නට. தேவதாசனுக்கு ஒரே காரியம் தான் முடியும், கிறிஸ்துவனுடைய அந்த இரத்தம் வழிகிற அவருடைய மார்பண்டைக்கு உங்களை கொண்டு செல்ல. ඔබ යාඥාවෙන් ගැලවීම අල්ලගත්තේ නැත්නම් යක්ෂයා තාමත් ඔබ තුල ඉඳලා ඔබගේ හැසිරීම ඔබගේ ක්‍රියාව තුල යක්ෂයා ඉන්න පටන් ගන්නවා. நீங்கள் ஜெபத்தோடு ஆண்டவருக்கு நெருங்காவிட்டால் பிசாசானன் உங்களை பிடித்துக்கொண்டு உங்களுக்குள்ளே இன்னும் இருந்து கொண்டிருப்பான். ඒක තමයි ඔබ දෙවියන් වහන්සේට ඔබගේ ජීවිතේ පෞද්ගලිකව වේලාව වෙන් කරන්න ඕනේ. அதற்காகத்தான் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவருக்கு என்று நீங்கள் நேரத்தை ஒதுக்க வேண்டும். බයිබලයේ කියනවා සභාව මනාලියක් ලෙස ඔසව ගන්නවා. வேதம் சொல்லுகிறது சபையை மனவாட்டியாக ஆண்டவர் உயர்த்திக் கொள்வார் என்று. දැන් ඔබේ සටනක්
තියෙනවා. உங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது. මොකද ඔබේ තියෙන සටන? உங்களுக்குள்ள அந்த போராட்டம் என்ன? ඔබ සභාව තුල ශරීරයේ කොටස්කරුවන් ලෙස ඔබ දේශවෙන්නට යනවා. நீங்கள் சபைக்குள்ளே சபை சரீரத்திலே அவயவங்களாக ஒன்று சேர போகிறீர்கள். එහෙනම් ඔබ ඒ සභාව තුල ඔබට දෙන ඉගැන්වීම තුල ඔබත් ක්‍රියාත්මක වෙන්න ඕනේ. அப்படியானால் நீங்கள் அந்த சபைக்குள்ளே உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த படிப்பினைக்குள் நீங்களும் செயல்பட வேண்டும். ඔබ දෙවියන් වහන්සේට බය චරිත බවට පත් වෙන්නට ඕනේ. நீங்கள் தேவனுக்கு பயந்து நடக்கிற மனிதர்களாக மாற வேண்டும். ඔබ දෙවියන් වහන්සේට කුමන වැඩක් කුමන වාතාවරණයක් කලටත් අහලටත් දෙවියන් වහන්සේට ඔබ යාඥාව සදා ඔබ කාලය දිනකට වෙන් කළ යුතුමයි. நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் நீங்க ஆண்டவருக்கான ஜெபத்திற்கு நேரத்தை ஒதுக்கியாக வேண்டும். ඔබ ඔබ ගැන බලන්න එපා. ඔබ ඉන්න අනිත් කෙනා දිහා බලලා දවසකට ලියන්න යාක් දිහා බලලා ඔබේ ගෙදර ඉන්න කෙනා දිහා බලලා පැය 24ට යා කාලේ මොන මොන දේවල් වලටද වෙන් කරන්න කියලා. நீங்கள் உங்களை குறித்து பார்க்காமல் உங்களுடைய வீட்டில் உள்ள இன்னொருவரை பாருங்கள். அவர்கள் அவர்களுடைய 24 மணித்தியாலத்தில் எதற்கு நேரத்தை ஒதுக்குகிறார்கள். ඉන්නට පැය 8යි. தூக்கத்துக்கு 8 மணித்தியாலம், කෑමට පැය, சாப்பாட்டிற்கு 1 மணித்தியாலம், තව දේවල් ගොඩාක් ගත්තොත් ඒ වලට ගොඩාක් වෙලා වෙන් කරලා තියෙන්න පුළුවන්. இன்னும் பல காரியங்களுக்கு பல நேரங்களை அவர்கள் ஒதுக்கி இருக்கலாம். නමුත් යාඥාවට දෙවියන් වහන්සේත් එක්ක කතා කරන්නට මනුෂ්‍ය කාර්යය වෙන් කරන එක අයින් කරලා පිළිකුල් සහගත බවකට පත් වෙලා තියෙනවා. ஆனால் ஆண்டவரோடு பேசுவதற்கான அந்த ஜெப நேரத்திற்கு காலத்தை ஒதுக்காமல் அதை புறக்கணித்து ஆண்டவருக்கு அருவருப்பாய் மாறி இருக்கிறார். ඒකෙන් ඔබට සිද්ධ වෙන්නේ ඔබ විහිං තොප්පියක් දාගන්නවා, විහිං කරදරයක ඉන්නවා. அதனால் நடப்பது என்னவென்றால் நீங்கள் வீணாக ஒரு பிரச்சனை உங்கள் மேல் எடுத்து போட்டுக் கொள்ளுகிறீர்கள். ඒ නිසා පළවෙනිම කාරණාව තමයි ඔබේ කිතුණු ජීවිතයේ වෙනසක් අවශ්‍ය නම් යාඥාව දෙවියන් වහන්සේ වෙතට එසවිය යුතුයි. காரணம், முதலாவது காரியம்தான் உங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டுமானால் நீங்கள் முதலாவது தேவனுக்கு ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். දෙක ඉගැන්වීමට වචනයට කාලය වෙන් කර ගන්න ඕනේ. இரண்டாவது படிப்பினைக்கு கற்றுக்கொள்வதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். ඒක තමයි මෙතන කියන්නේ මේ වචනේ අපි කියන ඔව් දෙවියන් වහන්සේ ගැන දැන සිටින බව. அவர்கள் தேவனை குறித்து அறிந்திருந்து இருக்கிறார்கள். ඔහු දෙවියන් වහන්සේ දැන සිටින බව කියති. නමුත් ඔහු පිළිකුල්ව අකීකරුව සියලු අයහපත් ක්‍රියා ගැන නිෂ්ප්‍රයෝජනව සිටින බැවින් දැන් මොකද්ද කියන්නේ අකීකරුව සිටිනවා. அவர்கள் கீழ்ப்படியாதவர்களா இருக்கிறார்கள். දැන් අකීකරුකම එයාගේ ජීවිතේ කොතනද ඇවිල්ලා තියෙන්නේ? இப்பொழுது அவருடைய கீழ்ப்படியாத தன்மை அவருடைய வாழ்க்கையில் எந்த இடத்திலே வந்திருக்கிறது. එයාට යහපත් ක්‍රියාව කරන්න බැරි විදිහට அவனுக்கு நன்மையான காரியத்தை செய்ய முடியாத படிக்கு නිෂ්ඵලයේ ඒකේනා වෙහෙසමින් පවතිනවා නම් அவன் வெறுமையாய் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறானானால் එයාගේ ජීවිතේ නොදුනුවත්වම එයා අකීකරුකමකට ඇවිල්ලා அவன் එයා නොදුනුවත්වම අකීකරුකමකට ඇවිල්ලා අකීකරුකමකට அவன் தெரியாமலேயே அவன் கீழ்ப்படியாமைக்கு வந்திருக்கிறான். දැන් සනේවන්තය කල්පනා කරලා බලන්න ඔබ කොතටද යන්නේ කියලා. நீங்கள் இப்படி சிந்தித்து பாருங்கள், நீங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள். ඔබගේ හදවතට දෙවියන් වහන්සේට වෙලාව දෙන්න ඉඩ දෙන්නේ නැහැ යක්ෂයා. உங்களுடைய இருதயத்திலே தேவனுக்கு நேரத்தை ஒதுக்க பிசாசு இடம் கொடுப்பதில்லை. ඔබට ඉඩ දෙන්නේ නැහැ දෙවියන් වහන්සේගේ වැඩේට මනස යොමු කරන්න. பிசாசானவன் உங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு உங்களுடைய மனதை ஒதுக்குவதற்கு அவன் இடம் கொடுப்பதில்லை. අපිට මොනවාරි බාධාවක් තියෙනවා දෙවියන් වහන්සේගේ වැඩේට එන්න යනකොට. எங்களுக்கு ஏதாவது தடை இருக்கிறது ஆண்டவருடைய வேலையை செய்ய. අපිට ඕන ශාරීරික වේදනා අපිට එන්න පුළුවන්. எங்களுக்கு பலவிதமான சரீரமான வலிகள் வரலாம். දැන් පහුගිය ටිකේදී හොදට අවව පායලා නියගයක් වගේ තිබුණා. கடந்த நாட்களில் மிகவும் வெயில் மிகவும் வறட்சியாக காணப்பட்டது. ඒතකොට මනුෂ්‍යයන්ට මොකද වෙන්නේ? அப்பொழுது மனிதனுக்கு என்ன நடந்தது? මනුෂ්‍යය කියන වතුර ගොඩක් බොන්න. தண்ணி ரொம்ப குடிக்கணும். වතුර ගොඩක් බොන්න. ரொம்ப தண்ணி குடிக்கணும். වතුර ගොඩක් බොන්නවා මොකද වෙන්නේ? ரொம்ப தண்ணி குடிச்சது என்ன நடக்கும்? අපිට ඇසිකිලියට යන්න වෙනවා. நாங்கள் அந்த மலசல கூடத்துக்கு போக வேண்டி இருக்கும். ඒතකොට දෙවියන් වහන්සේගේ වැඩේ නෙන්නේ පාස ටිකක් අමාරුයි වතුර බොන සරේට මට යන්න වෙනවා. அப்ப நாங்க சொல்ல ஆரம்பிப்போம், பாஸ்டர் எனக்கு ஆண்டோட வேலை செய்ய கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, தண்ணி குடிக்கிறேன், மலசல கூட போறேன், இதுல நேரம் போகிறது. ඔන්න එයායක බාධාවක් කරගෙන. இது அவருக்கு ஒரு தடையாய் மாறிவிட்டது. අවුවයි එන්න බෑ ඩාඩි දානවා ගොඩක්. ரொம்ப வெயில் அடிக்குது பாஸ்டர், என்னால வர முடியாது, வேர்க்குது ரொம்ப. එයාගේ තියෙනවා දැන් වහිනවා. இப்பொழுது மழை பெய்கிறது. දැන් පාරේ වතුර දානවා. இப்பொழுது நீரோட்டம் தெருவில் எல்லாம் காணப்படுது. දැන් එයාට වැස්ස බාධාවක්. இப்பொழுது அவருக்கு மழை தடையாக இருக்கிறது. දැන් වහිනවා එන්න බෑ පාරේ යන්න බෑ. இப்ப சொல்றாரு மழை பெய்து எனக்கு ரோட்ல வர முடியாது என்று. සමහරක් අය වගේ පාසමයේ කුඩේ කැඩිලා. சிலர் சொல்வார்கள் என்னுடைய குடை உடைந்து விட்டது என்று. මේ කුඩේ ඉලගත්ත
ගත්තොත් විතරයි මට පල්ලියට එන්න පුළුවන් නැත්නම් මම තෙමෙනවා. இந்த குடை சரியாக வேலை செய்தால் தான் எனக்கு ஆலயத்துக்கு வர முடியும், இல்லாவிட்டால் வர முடியாது என்று சொல்லி. අවුව පෑවුවත් බාධාවක්. அவருக்கு மழை வெயில் அடித்தாலும் தடை, එතකොට යාට වැස්සත් පාරේ වතුර දාලා ඒකත් බාධාවක්. மழை பெய்தாலும் ரோட்டிலே தண்ணீர் நிரம்பி அதுவும் தடை. කවුද මේ බාධාව යාට ගෙනෙන්නේ? யார் இந்த தடைகளை அவனுக்கு கொண்டு வருவது? එයා දෙවියන් වහන්සේට ලං වෙන එක යක්ෂයා බාධා කරනවා. அவர் தேவனுக்கு நெருங்குவதை பிசாசானவன் தடை செய்கிறான். ඔබ දන්නවද කලටත් අකලටත් දෙවියන් වහන්සේට අපි මෙහෙ කළ යුතුයි. நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? காலத்திலும் மகாலத்திலும் கூட ஆண்டவருக்கு நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். දෙවියන් වහන්සේගේ කාලය අපි හඳුනාගත යුතුයි. தேவனுடைய காலத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ඔබ දන්නවද මම කොහරි රටකට යන්න වුණත් දෙවියන් වහන්සේගේ වැඩේට තියෙන වෙලාව හරියට හදලා තමයි මම ඒක කරන්නේ. நான் எங்கேயாவது ஒரு நாட்டிற்கு போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டாலும் ஆண்டுடைய வேலைகளை அழகாக திட்டமிட்டு வைத்துவிட்டு தான் போவேன். මට ඕනේ තරම් පුළුවන් මෙතන යාඥාව කරන්න තව පාස්ටර් කෙනෙක් වුණා, තව මෙහෙවන්න කෙනෙක් වුණා, ඕන කෙනෙක්ව දාලා මේක කරන්න එක දවසයිනේ කියලා කියලා. நான் எனக்கு முடியும், யாராவது ஒருவரை இங்கே போட்டு விட்ட ஒரு நாள் தானே நீங்க செய்யுங்கன்னு சொல்லி போட்டு போறதுக்கு. අපිම සනුදා ගිහිල්ලා කොහොම හරි ඉරිදා මෙතට වෙලාවට එනවා. திங்கட்கிழமை போனாலும் எப்படியாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துக்கு நான் வந்து ඒකට விடுவேன். හේතුව දෙවියන් වහන්සේගේ වෙලාව, දෙවියන් වහන්සේගේ කාලය ශුද්ධාත්මයන් වහන්සේ තුල හඳුනගෙන තියෙනවා. காரணம் அதற்கான காரணம் ஆண்டவருக்குரிய நேரத்தை நான் பரிசுத்த ஆவியானவருக்குள் நன்றாக அறிந்திருக்கிறேன். අපේ මිත්‍රයන් අපිට බොහෝ දේ කියන්න පුළුවන්. எங்களுடைய நண்பர்கள் எங்களுக்கு அநேக காரியங்களை சொல்லலாம். අපිට කියන්න පුළුවන් එක දවසක් දෙවියන් වහන්සේ ඔබත් එක්ක තරහ වෙන්නේ නැහැ. அவர்கள் சொல்லலாம், ஒரு நாள் தானே ஆண்டவர் உங்களோட கோச்சிக்க போறாரு அப்படின்னு. දෙවියන් වහන්සේ තරහ වෙන්නේ නැහැ. இல்ல, ஆண்டவர் கோச்சிக்க மாட்டாரு, දෙවියන් වහන්සේ තරහ වෙන්නේ නැහැ. அவர் கோய்க்க மாட்டாரு. නමුත් ඔබ දන්නවද ඔබ කරන්නේ ඔබේ ආත්මික ජීවිතේ ලොකු හානියක් ඔබ කරගන්නවා. ஆனால் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா, அதனூடாக நீங்கள் செய்வது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிதான பாதிப்பை ஏற்படுத்திக் கொள்வது. ඔබ දෙවියන් වහන්සේට වෙන් කරන වෙලාව අනිවාර්යෙන් ඔබ වෙන් කළ යුතුයි. நீங்கள் தேவனுக்கு ஒதுக்குகிற நேரத்தை நீங்கள் நிச்சயமாக ஒதுக்கியாக வேண்டும். ඔබේ මිතුරෙක්ගේ කීමට ආරාධනාවට ඔබ දුවගෙන යනවා දෙවියන් වහන්සේගේ වැඩේ දාලා. நீங்கள் உங்களுடைய நண்பன் அழைத்தான் என்பதற்காக ஓடிக்கொண்டு போகிறீர்கள் ஆண்டவருடைய வேலையை விட்டுவிட்டு. ඔබට ඒක දැනෙන්නේ නැහැ. அது உங்களுக்கு விளங்குகிறது இல்லை. ඔබට ඒක දැනෙන්නේ නැහැ ඔබගේ ජීවිතේට වෙන හානිය මොකක්ද කියන එක. உங்களுடைய வாழ்க்கைக்கு நடக்கிற அதனுடைய பாதிப்பு என்னென்று நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். දෙවියන් වහන්සේගේ ආනුභාවය ඔබෙන් ඈත් වෙලා. தேவனுடைய அந்த மகத்துவம் உங்களை விட்டு விலகி போய் இருக்கிறது. අපි සමහරක් වෙලාවට දෙවියන් වහන්සේගේ වැඩ ගැන කතා කරනකොට අපිට තියෙන ගොඩක් දේවල් ගැන අපිට හිතෙනවා. நாங்கள் ஆண்டவருடைய வேலையை குறித்து பேசும் பொழுது எங்களுக்கு அநேக காரியங்கள் காணப்படுகிறது. මට මේක අද එන්න පුළුවන්ද? இன்று என்னால் இந்த வேலையை செய்ய முடியுமா? එයාගේ කටින් එක සැරේ මෙන්න මම දෙවියන් වහන්සේගේ වැඩේට එනවයි කියන එක ඉන්නේ නැහැ. ஒரேடியாக நான் இந்த வேலையை செய்ய என்னால் வர முடியும் என்ற அந்த உறுதியான வார்த்தை முதலில் வருவதில்லை. ඉස්සෙල්ලාම එයාගේ ඇගේ අමාරු යාට එනවා. முதலாவது அவருடைய உடல் வலிதான் அவருக்கு வருகிறது. ඊට පස්සේ එයාගේ තියෙන ඔක්කොම වේදනාවන් දුක වැඩ ඔක්කොම ඉස්සරහට එනවා. அதன் பிறகு அவருக்கு இருக்கிற பிரச்சனைகள் சோதனைகள் அனைத்தும் வருகிறது. ඉස්සෙල්ලාම එයාව තමයි ඉස්සරහට දාගන්නේ. முதலாவது தன்னைத்தான் அவர் முன்னே வைத்துக் கொள்கிறார். ඊට අන්තිමටම තමයි දෙවියන් වහන්සේගේ වැඩේ ගැන හිතන වෙලා තිබුණොත් අපි කරනවා. பிறகு கடைசியாக தான் தேவனுடைய வேலை செய்ய நேரம் இருந்தால் நாங்கள் செய்கிறோம். දෙවියන් වහන්සේගේ වචනේ කියන රාජ්‍ය ධර්මිෂ්ඨකම ප්‍රථම සොයපන්නේ කියලා. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை முதலாவது தேடுங்கள் என்று. හොඳයි ආත්මික ජීවිතය හොඳයි කියන ක්‍රිස්තියානි කාරයන්ට අභියෝග කරලා කියනවා ඔබ රාජ්‍යයි ධර්මිෂ්ඨකමයි ඉස්සලාම හොයන මිනිස්සෙක්ද කියලා බලන්න. ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லது என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை நீங்கள் முதலாவது தேடுகிறீர்களா என்பதை குறித்து. පුළුවන් දේශනා කරන්න විතරයි. என்னால் பிரசங்கிக்க மட்டுமே கூடும். මට පුළුවන් දේව වචනෙන් ඔබට කියලා දෙන්න විතරයි. எனக்கு ஆண்டவருடைய வார்த்தையினாலே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாத்திரமே முடியும். ජලය තිබෙන තැනට මට ගෙනියන්න පුළුවන් ඔබ. நீர் இருக்கிற இடத்திற்கு உங்களை அழைத்து செல்ல முடியும் என்னால். ඔබ පානය කරනවද නැද්ද කියන එක ඔබගේ අතේ තියෙන්නේ. அதை குடிக்கிறீர்களா இல்லையா என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க ඔබ வேண்டும். දෙවියන් වහන්සේට දිය යුතු වෙලාව ඔබ දිය යුතුයි. நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்தாக வேண்டும். මනුෂ්‍යයා පාස්ටර් මට කියන්න දවසට පැය 24ක් තියෙනවා කොච්චරද දෙවියන් වහන්සේට දෙන්න. மனுஷர் கேட்குறாங்க, நாளுக்கு 24 மணித்தியாலம் இருக்கிறது, எத்தனை மணித்தியாலம் ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று. මම ගණන් හදලා වෙලාව කියන්නේ. நான் கணக்கு பார்த்து நான் நேரத்தை சொல்ல மாட்டேன். නමුත් ඔබ ඉස්සල්ලාම කල්පනා කරලා බලන්න බයිබලයේ කියන රාජ්‍යයි ධර්මිෂ්ඨකමයි ප්‍රථම සොයපන්න කියලා ඒක ඔයගොල්ලෝ කරලා තියෙනවද? ஆனால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், வேதம் சொல்லுகிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள் என்று. அதை நீங்கள் செய்திருக்கிறீர்களா? ඉතින් අපි පල්ලියට එනවා. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வருகிறோம். ඒකත් මොකක් හරි වැඩක් තිබුණොත් මම දාලා යනවා. ஏதாவது வேலை இருந்தால் அதையும் வராம விட்டுருவோம்.
එහෙනම් මදිනා ඔබ දන්නවද ඔබට දෙවියන් වහන්සේත් එක්ක වෙන් කරන කාලය ඔබට අයින් කරන්න පුළුවන් ඔබ අසාධ්‍යයටපත් වෙලා මරණ මංචකේ ඔබ රෝගයක් එක්ක හිටියොත් විතරයි. நீங்கள் ஆண்டவருக்கு ஒதுக்குகிற அந்த நேரத்தை காலத்தை நீங்கள் ஒதுக்காமல் விடலாம். நீங்கள் மரண நிலையிலே நீங்கள் மிகவும் ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கும் பொழுது மாத்திரமே ඒ දේ ඔබේ ජීවිතය ඔබ හදාගන්න. அதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில செய்து கொள்ளுங்கள். මොකද වෙන්නේ අපි හිතනවා ආනේ ඉරිදා හවස මේ වෙන් කරලා තියෙන වෙලාව මට හරි අමාරුයි කියලා මං හිතනවා. நாங்கள் நினைக்கிறோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில இந்த நேரத்தை ஒதுக்கி இருக்க இது மிகவும் கஷ்டமான நேரம் என்று. දවල් 12ක විතරෙද්දී අමාරු වෙනවා. 12 1 மணி ஆகுற ரொம்ப கஷ்டமாயிரும். ආය 6 මාර 7 විතරෙද්දී අනිවාර්යෙන් අමාරු හොද වෙනවා. 6 6:30 மணி ஆகுற நேரம் அந்த வலி அந்த வருத்தம் சுகமாயிரும். ඇයි ஏன் ඒ වෙලාව පයින්කම් එයාගේ හදවතට කරදර කරලා එයාගේ හදවත දාලා ඒ ආත්මික වැඩේට එන එක වළක්වනවා. காரணம் அந்த நேரம் தாண்டும் வரையிலே அவனுடைய உள்ளத்திலே குழப்பத்தை உண்டுபடுத்தி அந்த நேரத்தை ஒதுக்கிவிட பார்க்கிறான். අපි ආත්මික ඌ දේ ස්වයගෙන යන්නේ නැහැ. நாங்கள் ஆவிக்குரிய காரியங்களை தேடிக்கொண்டு போவதில்லை. ඔබ දන්නවද මම පසුගිය සතියේදී ඉන්දියාවේ හිටිය දවස් 5ක් நான் கடந்த வாரத்திலே இந்தியாவிலே 5 நாட்கள் இருந்தேன். ඔබ දන්නවද දවසට කී දිනක් හම්බෙන්නේ ඉන්න කතා කරාද කියලා? ஒரு நாளைக்கு எத்தனை பேர் என்னை சந்திக்க வர கேட்டார்கள் என்று தெரியுமா? මට WhatsApp එකේ තිබුණේ නැහැ කිසිම සැනසීමක්. எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு துளியேனும் நேரம் இருக்கவில்லை. දිගින් දිගටම ඉන්න තරහනාවිල්ල කතා කරන්න. தொடர்ந்து கேட்கிறார்கள் நான் எங்கே இருக்கிறேன் என்று வந்து பேசுவதற்கு. මම බොහොම තෝරලා බලලා තමයි ගෙන්න ගත්තේ. මොකද එහෙම වුණා නම් මම හිටපු හෝටලෙන් මට ලෙඩක් වැටෙනවා. මොකද එච්චරට කට්ටිය කතා කරනවා. நான் தெரிந்து கொண்டப்பட்ட சிலரை மாத்திரமே வரவழைத்தேன். அப்படி இல்லாவிட்டால் அந்த ஹோட்டலில் எனக்கு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுவிடும். 100 குடும்பத்திற்கு மேலே என்னிடத்தில் பேசினார்கள். ஒரு பாஸ்டர் சொன்னார், உங்களுக்கு வர முடியாவிட்டால் ஆலயத்தில் ஒரு 20-30 பேர் இருக்கிறார்கள், அவர்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் இருக்கும் இடத்துக்கு வருங்கள், ஆசீர்வதியுங்கள். மனிதர்களுக்கு இருக்கிறது ஆண்டவரை பற்றி அறிகிற தேடுகிற ஒரு ஆவிக்குரிய தாகம். பிசாசானவன் முதலாவது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அதையே எடுத்து போட பார்ப்பான். முதலாவது இல்லாதொழிக்க பார்ப்பது அதைதான். முதலாவது வீட்டிலே ஜெபிக்க இருக்கிற நேரத்தை உடைத்து போடுவான். இரண்டாவதாக ஆண்டவருடைய வேலைகளுக்கு ஆலயத்துக்கு வர இருக்கும் நேரத்தையும் உடைத்து போடுவான். இப்பொழுது கணவன் மனைவி பிள்ளைகள் வீட்டிலே இருக்கிறார்கள். மனைவி சொல்லுகிறார், இன்று ஆலயத்தில் ஒரு ஜெபம் இருக்கிறது. கணவன் சொல்லுகிறான், நான் வேலைக்கு போய் வந்து மிகவும் சோர்வாக இருக்கிறேன், இன்றைக்கு ஒரு நாள் விட்டு விடுவோம், இன்றைக்கு பரவாயில்லை என்று. அப்புறம் இதை யூடியூப்ல போடுவாங்க தானே, அப்ப நாங்க இதை பார்க்கலாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி தான் சபைக்கு பெரிதான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. வீட்டில் இருந்து கொண்டு இதை போனில் எல்லாவற்றையும் பார்க்க பழகி இருக்கிறார்கள். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர விருப்பம் இல்லை, ஜெபிப்பதில்லை. இப்ப என்ன நடந்திருக்கிறது? மனிதன் நேரத்தை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கவில்லை. பிறகு மனைவியானவள் முறுமுறுக்க ஆரம்பிப்பா, இன்றைக்கு ஆலயத்துக்கும் போகல, என்ன நீங்க பண்றீங்க அப்படின்ட்டு வீட்டுல பிரச்சனை ஆயிரும். பிறகு அந்த வாரமும் இல்லாம போயிடும். வாரத்தின் இடையில உள்ள ஜெபங்கள் காணப்படும். பிறகு அந்த அழகான மனைவி சொல்லுவாள், நாங்கள் தான் ஞாயிற்றுக்கிழமையில போகிறோமே, இந்த இடைநடுவில் வருகிற இந்த ஜெபத்திற்கு போகவில்லை என்று அவள் மூலமாக ஒரு சோதனை அதையும் விட்டு விடுவார்கள். பிறகு அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலே வருவார்கள். அந்த ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகள் முறுக்க ஆரம்பிப்பாங்க, இன்றைக்கு இது இருக்குது, அது இருக்குது, அங்கே போகணும், இங்கே போகணும், இந்த விளையாட்டு இருக்கிறது என்று. எங்களுக்கு தான் வாரக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு சபைக்கு போகலாமே என்று. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருவரை பயன்படுத்துகிறான் பிசாசானவன் சபைக்கு வருவதை தடுப்பதற்கு.
එක දවසක් මිනිහෙක් එක්ක කතා කරමින් හිටියා. ஒரு நாள் நான் ஒரு மனுஷனோடு பேசி கொண்டிருந்தேன். එයාම සර්පයින්ට කැමති නැහැ. அந்த மனுஷன் பாம்புகளை விரும்புவதில்லை. මම ඇයි සර්පයින්ට කැමති නැත්තේ? நான் கேட்டேன், ஏன் பாம்புகளை விரும்புவதில்லை? අසලු තමයි අපේ නිදහස කෑ. அவன் தான் எங்களுடைய சுதந்திரத்தை எடுத்து போட்டவன். ඇයි මොකද්ද සර්පයා තමයි ඇවිල්ලා ආදාම්ම ඒවව පාපයට බැලුවේ. காரணம் அந்த பாம்பு தான் வந்து ஆதாமையும் பாவத்துக்கு முற்படுத்த செய்தது. ඕ නිසා අපේ නිදහසක් නැහැ. அதனால எங்களுக்கு ஜெபம் இல்லை. මම ඊට පස්සේ ඒව அப்ப ஏவா මම යටත් කැමති නැහැ. நான் அவளுக்கும் விருப்பம் இல்லை. ඇයි එයා තමයි ඊළඟට ඇවිල්ලා ආදාම්ම බැලුවේ. அதன் பிறகு அவள் தான் இரண்டாவதாக வந்து ஆதாமை ஏமாற்றினார். අනේ සෙනෙවන්තයෝ ඔබ එකිනෙක කෙනාට බෝලේ පාස් කර කර ඉන්නවා. அன்பானவர்களே, நீங்கள் ஒவ்வொரு மேலும் உங்களுடைய வேலையை உங்களுடைய தடையை நீங்கள் மாற்றிக்கொண்டு இருக்கிறீர்கள். යේසුස් කුරුසේ අරගෙන යනකොට කාන්තාව අඬන්න ගත්තා මම ප්‍රදේශනා කරලා තියෙනවා. நீங்கள் ஆண்டவர் சிலுவை எடுத்துக்கொண்டு போகும் பொழுது பெண்கள் அழுதார்கள். நான் உங்களுக்கு உபதேசித்து இருக்கிறேன். යේසුස් කිව්වල ඔබලගේ දරුවෝ ගැන හිතලා අඬපල්ලා. ஆகையதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து சிந்தித்து அழுகுங்கள் என்று. අපි දිගටම බෝලේ පාස් කරනවා. நாங்கள் தொடர்ந்து அந்த போல் பாஸ் பண்ணி கொண்டே இருக்கிறோம். අද නෙමේ හෙට. இன்று அல்ல நாளை. අර කියන්නේ බාලගිරි දෝෂය අද නෙමේ හෙට කියලා දොරවල් நாங்கள் வீட்டில் அடித்திருப்போம், இன்று போய் நாளை வா என்று அப்படியாக ஒவ்வொரு நாளும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். ඒක ගහන කට්ටියගේ ඔයාලගේ වෙනසක් නැහැ. அப்படி அடிப்பவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. මාසල අද බෑ හෙට. தேவனுக்கு இன்று முடியாது நாளை. ඒ හෙට වෙලාව දෙනකන් හිටියොත් හෙට තමන්ගේ ජීවිතේ නැතුව කොහොමද දෙන්නේ වෙලාව? நீங்க நாளைக்கு நேரத்தை கொடுக்கும் வரை இருந்தால் நாளைக்கு நீங்கள் செத்து போனால் நீங்கள் எப்படி நேரத்தை கொடுப்பீர்கள்? අද දෙන්න තියෙන එක අද දෙන්න හෙට වෙනකන් ඉන්න බෑ. இன்று கொடுக்க வேண்டிய நேரத்தை இன்றே கொடுங்கள். ඔබ දන්නවාද මේ පොළවේ ප්‍රමුඛ ස්ථානයේ දෙවියන් වහන්සේට? உங்களுக்கு நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா, இந்த பூமியிலே முதலிடம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். මේ පොළවේ තියෙන හැම සම්බන්ධතාවයක්ම මරණයත් එක්ක යනවා. இந்த பூமியில இருக்கிற எல்லா சம்பந்தங்களும் மரணத்தோடு போய்விடும். පොඩ්ඩක් කල්පනා කරලා බලන්න මොකද මරණය? சற்று யோசித்து பாருங்கள், மரணம் என்றால் என்ன? දැන් අම්මා ගෙදරක මොකක් හරි මරණයක් වෙලා තියෙනවනේ. எல்லா வீட்டிலும் ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கிறது தானே. දැන් මරණයක් වෙච්චාම හොසේට අඬනවා. ஒரு மரணம் ஏற்பட்டால் எல்லோரும் அழுகிறார்கள். ඇයි අඬන්නේ? ஏன் அழுகிறோம்? ඇයි අඬන්නේ? ஏன் அழுகிறோம்? දුකට පාස්ටර්. எல்லாரும் சொல்வார்கள், துக்கம் தானே பாஸ்டர். දුකට අඬන්නේ. துக்கத்துக்கு அழுகிறோம். මිනිස්සු දුකට අඬන්නේ. மனிதர் துக்கத்துக்குனாக அழுவதில்லை. මිනිස්සු අඬන්නේ ඇයි? ஏன் மனிதர்கள் அழுகிறார்கள்? හැම මිනිස්සෙක්ම எல்லா மனிதர்களும் කුඩා දරුවෙක්ගේ ඉඳලා சிறு பிள்ளையிலிருந்து වැදගත්කමක් අභිමානයක් තියෙනවා. அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம், அவர்களுக்கு தன்னை குறித்த ஒரு அபிமானம் இருக்கிறது. ආර්ථිකව තියෙනවා වටිනාකමක්. பொருளாதாரத்திலே ஒரு பெருமதி இருக்கிறது. මානසිකව සතුටක් ලැබෙනවා. மன ரீதியான ஒரு சந்தோஷம் கிட்டுகிறது. බැදීමක් එක්ක එනවා ඒ දේ වටිනාකම්. ஒரு தொடர்புகளின் ஊடாக அந்த பெருமதிகள் வருகிறது. මරණයෙන් වෙන්වීමත් එක්ක ඒ ඔක්කොම ඩිස්කන්ටිනියු වෙනවා, එතනින් කැඩෙනවා. மரணத்தின் அந்த பிரிவோடு அவைகள் எல்லாம் டிஸ்கனெக்ட் ஆகிவிடும். ඊට පස්සේ ඒක නැතු වෙනවා. அது அதன் பிறகு இல்லாமல் போய்விடும். ඊට පස්සේ අඩන කෙනාට දැනෙනවා. பிறகு அழுகிற மனுஷனுக்கு விளங்குகிறது, අදින් පස්සේ මට ඒක ලැබෙන්නේ නැහැ. இன்னைக்கு பிறகு எனக்கு அது கிடைக்காது. එයා ඒ පුද්ගලයා උදෙසා අඩනවා නෙමෙයි, එයාගෙන් ලැබිච්ච දේ නැතුව ගිය නිසා අඩනවා. அவர் அந்த மனுஷனுக்காக அழவில்லை, அந்த மனுஷனால் தனக்கு கிடைத்த காரியத்துக்காக அழுகிறார். ඒක තමයි කෑ ගහලා අඩන්නේ. அதான் ஓ என்று அழுகிறார்கள், කෑ ගහලා අඩනවා. சத்தமிட்டு அழுகிறார்கள். මාසයක් විතර යනවා, දෙකක් යනවා, තුනක් යනවා. ஒரு மாசம் 2 மாசம் 3 மாசம் போகுது. එයා හිටියා කියන එක දන්නව. அவர் இருந்தார் என்று தெரியும். අර වගේ අඩන්නේ නැහැ. அப்படியாக அழுவதில்லையே. ඒ මඩල වැඩකුත් නැහැ. அப்படி அழுந்து பிரயோஜனம் இல்லையே. ඊට පස්සේ ආ පුරුදු වෙනවා ඒ ලබන දේ තුල යන්න. பிறகு அவர் பழகிக் கொள்கிறான், அந்த கிடைக்கிற காரியத்தினூடாக போவார்கள். මේ ජීවිතේ ජීවත් වෙන මිනිස්සු හැමදෙනාම දවසක මේ පොළව අත්හැරලා යනවා. இந்த பூமியிலே வாழுகிற ஒவ்வொரு மனுஷனும் ஒரு நாள் இந்த பூமியை விட்டு போய்விடுவான். දෙවියන් වහන්සේට දිය යුතු වෙලාව තමන්ලා විසින් දෙවියන් වහන්සේට දිය යුතුමයි. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்கள் தேவனுக்கு கொடுத்தே ஆக வேண்டும். ඔබේ හදවතට බාධා කරනවා. ගෙදරින් බාධාවක් එනවද? දරුවන්ගෙන් බාධාවක් එනවද? මොනවද එන බාධාව? ඒකේ ඉන්නේ යක්ෂයාගේ. உங்களுடைய உள்ளத்திலே ஒரு தடை வருமானால், அது வீட்டிலிருந்து, பிள்ளைகளிடத்திலிருந்து, யாரிடத்திலிருந்து வருமானாலும் அது வருவது பிசாசினிடத்திலிருந்து. මේ ගැලවීම ලැබුණු ක්‍රිස්තියානිකාරයන්ට කතා කරන්නේ. இது நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களுக்கே பேசுகிறேன். බෞතිස්මය ලැබුණු ක්‍රිස්තියානිකාරයන්ට කතා කරන්නේ. ஞானஸ்நானம் பெற்ற கிறிஸ்தவர்களுக்கு பேசுகிறேன். ඔබේ ජීවිතයේ දෙවියන් වහන්සේට දිය යුතු වෙලාව දෙවියන් වහන්සේට දෙන්න. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஆண்டவருக்கு கொடுங்கள். අපි දෙවියන් වහන්සේට වෙලාව දෙන එක ගැන කොච්චර දෙන්න ඕනද කියලා අපි හිතන්නේ නැහැ. நாங்கள் ஆண்டவருக்கு
எவ்வளவு நேரத்தை கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து கூட நாங்கள் சிந்திப்பதில்லை. සභාවල් වල නම් දසයෙන් එක පඩු ගැන ගොඩක් කතා කරනවා. சபையிலே தசம பாகத்தை குறித்து காணிக்கை குறித்து அதிகமாக பேசுகிறார். ඒවා හරියට දෙන එක නෙමෙයි දක්ෂකම. அது சரியாக கொடுப்பதல்ல திறமை. ඒවා ඉගෙනීම් අනුකූලව කරන්න. அது படிப்பினைப்படி செய்யுங்கள். නමුත් ඔබ කල යුත්තේ දෙවියන් වහන්සේට වෙන් වූ වෙලාව වචනයත් එක්ක ඔබ ජීවත් වෙන්න. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்து வார்த்தையின்படி வாழுவது. මෙතනදී කියනවා මතෙව් 6:33 අපි දැන් කතා කරපු වචනේ කියනවා. இங்கே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33 வசனத்திலே சொல்லப்படுகிறது. නමුත් පළමු කොට උන්වහන්සේගේ රාජ්‍යද උන්වහන්සේගේ ධර්මිෂ්ඨකමද සොයන්න මෙම සියල්ල නුඹලාට දෙන්න ලබන්නේය. இங்கே சொல்லப்படுகிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள் அப்பொழுது இவைகள் யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. ඒක නේ කොච්චර දේශනා කරලා තියෙනවද? இதை பற்றி நாங்கள் எவ்வளவு பேசி இருக்கிறோம். මම ගොඩක් දේශනා කරලා තියෙනවා. நான் அதிகமாக பிரசங்கித்து இருக்கிறேன். මිනිස්සු එක දෙන්නේ නැහැ. ஆனால் மனிதர்கள் அதை கொடுப்பதில்லை. මිනිස්සු ඉස්සල්ලාම මොකද දෙන්නේ? மனிதர்கள் முதலாவது எண்ணத்தை கொடுப்பது. මිනිස්සු තමන්ගේ දේට ප්‍රමුඛ ස්ථානය දෙනවා. தங்களுடைய காரியங்களுக்கு முதலிடத்தை கொடுக்கிறார்கள். හැබැයි බොහොම කෙටි ගමන. ஆனால் அவருடைய பயணமோ மிகவும் சுருக்கமானது. ඔබ රාජ්‍ය ස්වයං දෙවියන් වහන්සේට ආඥා කරලා. நீங்கள் ராஜ்யத்தை தேடுங்கள் தேவனை நோக்கி ஜெபித்து. දැන් කොලොසි පොතට පෙරලන්න යනවා. இப்பொழுது நாம் கொலோசியர் புத்தகத்தை திருப்பிக் கொள்ள போகிறோம். තුන්වෙනි පරිච්ඡේදයේ 8 වෙනි පදය. 3ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம். බයිබලයට අක්කාර පෙරල ගන්න. දැන් අපිට පේනවා බයිබලයේ පෙරලන විදිහ මෙන්න මෙහෙම දෙයක්. කියන්නේ நாங்கள் வார்த்தையை திருப்பும் பொழுது ஒரு காரியத்தை நாங்கள் அறிந்து ඔගොල්ලෝ கொள்கிறோம். පෙරල ගන්න මම දේශනා කරන්නම්. நீங்கள் திருப்பும் வரை நான் இந்த பிரசங்கிக்கிறேன். අපරාධ වෙලාව. இல்லாவிட்டால் நேரம் அநியாயமாய். ගෙදරදී ඔක අල්ලන්නේවත් නැහැ කියලා තේරෙන්නේ මට. வீட்டிலே நீங்கள் வேதத்தை திருப்பி கூட பார்ப்பதில்லை அறிகிறேன். ඔය දන්නවද මම එක දවසක් මේ අපේ සභාවේ වෙන රටක දේශනා කර හිටියා. நான் ஒரு நாள் வேறு ஒரு நாட்டிலே ஜெபித்துக் கொண்டிருந்தேன். හරිද මම දැන් කියනවා තීතස් පොත කියලා. நான் சொல்லுகிறேன் தீத்து புத்தகம் என்று. අත උස්සගෙන ඉන්නවා. ஒருவர் கையை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். අත උස්සගෙන ඉන්නවා. கையை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். ඒකෙක් කෑ ගහනවා ද්‍රවිඩ භාෂාවේ මොනවද කියලා ක්‍රවුඩ් එක ඇතුළේ දාන්න. அங்கே ஒருவர் தமிழிலே என்னமோ சொல்லி கத்திக் கொண்டிருக்கிறார். මම ඔක්කොම කරගෙන WhatsApp වල මොකද ඔය ප්‍රශ්නේ කියලා. நான் கேட்டேன் என்ன உங்களுடைய பிரச்சனை என்ன என்று. තීතස් කියන්නේ කවුද කියලා අහනවා. தீத்து என்றால் யார் என்ற எண்ணத்தில் கேட்கிறார். ඒව පොතක් තියෙනවද කොහෙද ඒක තියෙන්නේ? அப்படி ஒரு புஸ்தகம் இருக்கிறது அது எங்கே இருக்கிறது என்று. දැන් මම විදේශ රටක ඉඳන් සද්දන කර හිටියා. நான் அந்த நேரத்தில் சத்தம் இல்லாமல் இருந்தேன். එයා කියනවා මම බයිබලේ විතරයි අරන් ආවේ තීතස් පොත අරන් ආවේ නෑ. நான் வேதத்தை மட்டுமே எடுத்து வந்தேன் நான் தீத்து புத்தகத்தை எடுத்து வரவில்லை என்று. ඉනා වුණාට දැන් මට අරදියා බලතිත් පේන්නේ ඔක තමයි. சிரித்ததுக்கு வேலையில் எனக்கு உங்களை பார்க்கும் பொழுது அதை தான் தெரிகிறது. කොලොසි කියන්නේ නිකන් කොහෙද තියෙන්නේ කියලා හොයනවා වගේ පේන්නේ. கொலோசின்னு சொல்லும் பொழுது எங்க இருக்குன்னு தேடுறது மாதிரி தெரியுது. ඒකෙන් මේක මොනවද? அதுல என்ன தெரிகிறது? ඔබ ගෙදරදී කියවලම නෑ. நீங்கள் வீட்டிலே வாசித்தே இல்லை. ඒතකොට කොලොසි පොත හම්බෙන්නේ නෑ. அப்பொழுது கொலோசி புத்தகம் கிடைக்காது. දැන් පෙරලගෙන නැති නේද? இப்பொழுது நீங்கள் திருப்பிட்டீர்களா? පෙරල ගන්න කියවුවා. එහෙනම් நாங்கள் கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்காத தூஷணமும் வம்பு வார்த்தையுமாகிய இவைகளெல்லாம் விட்டு விடுங்கள். කොලොස්සි පොතේ 3වෙනි පරිච්ඡේදයේ 8වෙනි පදය. නුඹත් දැන් නුඹලා ඒ සියල්ල කෝපය, උදහස, ක්‍රෝධය, උපහාසය, නින්දා කිරීම නුඹලාගේ මුඛයෙන් නික්මෙන කතාව පහ කරන්න. දැන් එනවා වෙලාව විතරක් නෙමෙයි ඊළඟ සැරේ දෙවියන් වහන්සේට මේක එනවා. කීයක් තියෙනවද? இந்த இடத்துல எத்தனை இருக்கிறது? කොලොසි අමාරුවෙන් හරි පෙළගත්තු ඉන්න කවන්නේ. ආයේ කියමු. நாங்கள் ஒவ்வொன்றாக வாசிப்போம். නුඹත් දැන් නුඹලා ඒ සියල්ල කෝපය දැන් සියල්ල කෝපය. இப்பொழுது கோபம். දැන් එනවා කොච්චර කෝපේ එනවද? අපි ඔක්කොම කෝපේ එනවා. இப்பொழுது எவ்வளவு கோபம் எங்களுக்கு வருகிறது? දැන් දෙවියන් වහන්සේ තුල යාඥාව නැති, සුද්ධාත්මයන් වහන්සේ තුල නැති, වෙලාව වෙන් කරන්නේ නැති මනුෂ්‍යයාට ඉක්මනටම එනවා කෝපය. මොකද දන්නවද? දෙවියන් වහන්සේ තුල නෑය. இப்பொழுது தேவனுக்குள் இல்லாத பரிசுத்தாவினுக்குள் நடக்காத மனுஷனுக்கு உடனடியாக கோபம் வரும். காரணம் அவன் ஆண்டவரோடு இல்லை. මම ඔයාලට එක දෙයක් කියන්නම්. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். හරිද? දෙවියන් වහන්සේ තුල ඉන්නවයි කියලා පෙන්නන අයටත් කෝපය එනවා. தேவனுக்குள் இருக்கிறோம் என்று காட்டிக்கொள்கிறவர்களுக்கும் கோபம் வரும். ඒ කෝපය එන්නේ නැහැ කියනවනේ මේ මම. கோபம் வராது என்று சொல்லவில்லை. ඔබ යාඥා කරනකොට நீங்கள் ஜெபிக்கும் போது දෙවියන් වහන්සේට වෙලාව දෙනකොට தேவனுக்கு நேரத்தை கொடுக்கும் போது දෙවියන් වහන්සේගේ වැඩේ එයා යෙදෙනකොට தேவனுடைய வேலையில அவர் ஈடுபடும் போது එයාගේ මනස සැහැල්ලු වෙනවා. அவருடைய மனநிலை
அங்கே ஒரு ஒரு நிம்மதியான நிலைக்கு வருகிறது. දේව සභාව ඇතුලේ දේව ස්ථානයේ ඇතුලේ කාලය දෙවියන්ට වෙන් කරලා ඉන්නකොට දෙවියන් වහන්සේ යාට දැනෙනවා. தேவனுடைய சபையிலே தேவனுடைய வேலையிலே தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி இருக்கும் பொழுது அவன் அதை உணர்ந்து கொள்ளுகிறான். ඔබ යාඥා කරන්න ඕනේ. நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ඒ යාඥාව කියන්නේ දැන් මොකද මේ කියන්නේ? නමුත් දැන් කියන්නේ නුමුත් දැන් නුඹලා ඒ සියල්ල කෝපය, උදහස, ක්‍රෝධය, අපහාසය, නින්දා කිරීම නුඹලාගේ මුඛේ නික්මෙන කැත කතාව පහ කරන්න. ඔය ඔක්කොම හක් කරන්න. இப்படியான காரியங்கள் எல்லாம் விட்டு விட்டு நீங்கள் விலகுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. දැන් මම කරන දේශනා කරන්න ඕනේ නැහැ. நான் இந்த இடத்திலே உங்களுக்கு பிரசங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. දැන් කැත කතා කටවල වලින් කියනවා ලියාගන්න ගෙදර ගිහලා මම කැත කතා කියනවා. நான் கெட்ட வார்த்தைகளின் வாயினாலே பேசுகிறேன். මම මාර කෝපයෙන් ඉන්නේ. நான் மிகவும் கோபமா இருக்கிறேன். අපි කෝපයටපත් වෙනවා. நாங்கள் கோபப்படுகிறோம். අපි සමහරක් වෙලාවල කවුද කින්ද මන්දනේ අපි කෝපයටපත් වෙනවා. நான் சில வேளைகளை யார் ஏது என்று பார்ப்பதிலே கோபப்படுகிறோம். ඔබ දන්නවද දෙවියන් වහන්සේත් එක්ක කාලය ගත කරනකොට நீங்கள் அறிந்திருக்கிற தேவனோடு நேரத்தை செலவழிக்கும் பொழுது දෙවියන් වහන්සේගේ වැඩේ කරනකොට தேவனுடைய வேலை செய்யும் பொழுது දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයට වපුරලා වැඩ කරනකොට ඒක ප්‍රීතිජනක දෙයක්. தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேரத்தை ஒதுக்கி நீங்கள் வேலை செய்யும் பொழுது அது சந்தோஷமான ஒரு காரியம். ඒක ආශිර්වාදයක්. அது ஒரு ஆசீர்வாதம். ඒක දෙවියන් වහන්සේත් එක්ක ලං වෙලා තිබෙන ජීවිතයක් ඒක. அது தேவனோடு நெருங்கி இருக்கிற ஒரு வாழ்க்கை. ඔබ දන්නවද දෙවියන් වහන්සේට දෙන කාලය අනිවාර්යයෙන්ම ඔබගේ ජීවිතයේ තියෙන්න ඕනේ. தேவனுக்கு நீங்கள் கொடுக்கிற நேரம் காலம் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக இருக்க வேண்டும். ඔබ ක්‍රිස්තියානි කාර්යයක් කියලා නිකම් වචනෙන් කිව්වොත් කැත කතාවක් තමයි ඔය කියන්නේ. நீங்கள் வெறுமையாக கிறிஸ்தவன் என்று சொன்னால் நீங்கள் ஒரு வெற்று வார்த்தையை தான் பேசுகிறீர்கள். ඔබ දෙවියන් වහන්සේට වෙලාව දෙන්නේ. நீங்கள் தேவனுக்கு நேரத்தை கொடுப்பதில்லை. ඔබ කලටත් අකලටත් දෙවියන් වහන්සේ කියන වෙලාව දීලා ඉන්න ඕනේ. நீங்கள் நேரத்திலும் மற்ற நேரத்திலும் கூட தேவனுக்கு நேரத்தை கொடுக்க வேண்டும். මොකද දෙවියන් වහන්සේ බලන්නේ ඒ දේ. தேவன் அதைத்தான் பார்க்கிறார். මම දැක්ක මගේ කුඩා කාලයක දෙයක්. நான் என்னுடைய சிறு வயதில் ஒரு காரியத்தை கண்டேன். මට එතකොට ඇති වයස අවුරුදු 8ක් 9ක් විතර. எனக்கு அந்த நேரத்தில் வயது ஒரு 8-9 வயது இருக்கும். ඒ කාලේ මගේ මව මරණාසන්න වෙලා ICU එකේ රෝහලේ සිටියා. என்னுடைய தாய் அந்த இடத்துல மிகவும் மரண நிலையிலே ஆஸ்பத்திரியில் இருந்தார். එතකොට වෛද්‍යවරු සහ ස්පිරිතාලයෙන් කෝල් කරලා කියනවා තව ස්වල්ප වෙලාවකින් මිය යන්න නියමිතයි කියලා. அவர் அந்த நேரத்தில் ஆஸ்பத்திரியில் டாக்டர்ஸ் மார்ங்க கால் பண்ணி சொல்லுங்க இன்னும் சற்று நேரத்தில் அவர் மரித்து விடுவார் என்று. ඒ වෙලාවේ අපි පියත් සමග හිටියේ සුභාරංචි දේව මෙහෙයක. அந்த நேரத்தில் நான் தகப்பனோடு கூட ஒரு சுவிசேஷ கூட்டத்திலே இருந்தேன். එතකොට ස්පිරිතාලයෙන් කියන්නේ තව ස්වල්ප වෙලාවයි කියලා. ஆஸ்பத்திரியிலிருந்து செய்தி வருகிறது இன்னும் கொஞ்ச நேரம் தான். නමුත් ඒ ඔහුගේ හදවත සහ වැඩේට යොමුනේ පැය 3කට වැඩි කාලයක් දෙවියන් වහන්සේගේ වැඩේ කරලා ඉවර වෙලා තමයි ඔහු ඒ වැඩේට යන්න මනස දැම්මේ. ஆனால் என்னுடைய தகப்பன் அந்த நேரத்தில் தன்னுடைய வேலையை முழுவதுமாக முடித்துவிட்டு 3 மணித்தேரத்துக்கு பிறகே மற்ற வேலை தாயை குறித்து சிந்திக்கிற வேலையை செய்ய ஆரம்பித்தார். නමස්කාරය මෙවුවා දේශනය කළා බොහෝ දේ ස්වාමීන් වහන්සේ කළා ඒ දේ ඉවර වෙලා තමයි වැඩේට ගියේ. அந்த நமஸ்காரம் பிரசங்கம் அனைத்து காரியங்களும் எல்லாவற்றையும் முடித்து விட்டு தான் அந்த வேலைக்கு போனார். අන්න දෙවියන් වහන්සේට කාලය වෙන් කිරීම. இதுதான் தேவனுக்கு நேரத்தை ஒதுக்குவது. අනික තමයි දෙවියන් වහන්සේට කාලය වෙන් කරනකොට දෙවියන් වහන්සේ තමන්ට වගකීම් දෙනවා. இன்னொரு காரியம் தான் நீங்கள் தேவனுக்கு நேரத்தை ஒதுக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு சில பொறுப்புகளை கொடுப்பார். ඒ වගකීම බාහිර වගකීමක් නෙමෙයි ආත්මික වගකීමක්. அந்த பொறுப்பானது ஒரு வெளியரங்கமான பொறுப்பல்ல, அது ஒரு ஆவிக்குரிய பொறுப்பு. බාහිර වගකීම් ඔක්කොම ඔබ කරන්නේ සීමාවකට. ஒரு வெளியரங்கமான ஒரு வெளி உலகத்தில் இருக்கிற ஒரு பொறுப்புகளை நீங்கள் ஒரு மட்டத்திற்கு தான் செய்வீர்கள். නමුත් ආත්මික තලයේ වගකීම් සියල්ලම දෙවියන් වහන්සේ දෙන්නේ ඔබව තෝරලා විතරක් නෙමෙයි ඒකට පත් කරලා තියෙන හින්දා. ஆனால் ஆவிக்குரிய மட்டத்திலே ஆண்டவர் உங்களுக்கு பொறுப்புகளை கொடுப்பது அவைகளுக்கு நீங்கள் உங்களை தெரிந்து கொண்டு மாத்திரமல்ல அவைகளுக்கு உங்களை நியமித்தும் கூட. මම බයයි එක දෙයකට. நான் ஒரு காரியத்துக்கு பயப்படுகிறேன். දෙවියන් වහන්සේ මට පවරලා තිබෙන වැඩය මම වැරදියට කළොත් දෙවියන් වහන්සේ වැඩි කාලයක් බලන්නේ නැහැ තව කෙනෙක් වෙතට තියෙනවා. நான் பயப்படுகிற ஒரு காரியம் தான் ஆண்டவருக்கு நான் செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்யாவிட்டால் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்க மாட்டார், வேறொருவர் அதை நியமிப்பார். ඒක ඕනෑම කෙනෙකුට වෙන්න පුළුවන්. அது யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம். දෙවියන් වහන්සේට විශ්වාසවන්තව පත් කරපු දෙයට අර බයෙන් එකගතාවෙන් ඒක නෑ වැඩේ කරන්නේ නැත්නම් ඒක නෑ ගමන එතනින් නතර වෙනවා. தேவனுக்கு உண்மைத்துவமாக அந்த கொடுத்த வேலைக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்து அதை செய்யாவிட்டால் அவனுடைய அந்த பொறுப்பும் அந்த வேலையும் அங்கே நின்றுவிடும். මම කොච්චර දේශනා කරත් ඔයගලන්ට ඒක වෙලාව වෙන් කරන්න බෑ.
நான் எவ்வளவு தான் ஜெபித்தாலும் அதற்கு உங்களால் நேரத்தை ஒதுக்க முடியாது. ඇයි ආත්මයන් වහන්සේ ඒක ඔයගොල්ලන්ට දීලා නැහැ? காரணம் பரிசுத்தாவினர் அதை உங்களுக்கு கொடுக்கவில்லை. ඔබ මාස 5ක ක්‍රිස්තියානිකාරයෙක් වෙන්න පුළුවන්. நீங்கள் 5 மாசத்து கிறிஸ்தவனாக இருக்கலாம், 20ක 25ක ක්‍රිස්තියානිකාරයෙක් වෙන්න පුළුවන්. 20-25 வருட ஒரு கிறிஸ்தவனாகவும் இருக்கலாம். ශුද්ධාත්මයන් හා වචනය තුල ඔබ හැසිරෙන්න දන්නේ නැති ක්‍රිස්තියානිකාරයෙක් නම් තමන්ගේ මනස තමයි ක්‍රියාත්මක වෙන්නේ. நீங்கள் பரிசுத்தாவிற்குள்ளும் ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளும் நடக்க தெரியாத ஒரு கிறிஸ்தவனா இருந்தால் உங்களுடைய மனம்தான் உங்களை நடத்தும். මම ඊයේ රැස්වෙච්ච අයට කිව්වා එක දෙයක්. நான் நேற்று வந்த மக்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னேன். මට ගමේ මිනිස්සුන්ගෙන් අහන්න දෙයක් ලැබෙනවා. எனக்கு ஊரிலே உள்ள மக்களிடத்தில் ஒரு காரியம் கேட்க கிடைக்கிறது. මොකද්ද? ඒ අය හිටියට වඩා අයගේ ජීවිත වෙනස් වෙලා. காரணம் அவர்கள் இருந்ததை விட அவர்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது. සන්තෝෂයි කියන. அதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். ඒකට හේතුව ක්‍රිස්තුස් වහන්සේ තුල හැඩගැස්මක් ඇති වෙලා තියෙනවා. காரணம் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் ஒரு வடிவமைப்பை பெற்று இருக்கிறார்கள். මට හමු වෙලා මම කතා කරන ගොඩක් අය කියන්නේ අය දැන් ඉස්සරහට වෙනස්. என்னை சந்தித்து பேசுகிற அநேகர் இப்பொழுது சொல்லுகிறார்கள் அவர்கள் முன்பு விட மிகவும் வித்தியாசமா இருக்கிறார்கள். ශ්‍රේවන්තේ ඒ වෙනස් වීම එන්නේ ක්‍රිස්තුස් වහන්සේගේ. அன்பானவர்களே, அந்த மாறுபாடு வருகிறது ஆண்டவர் கூடாக. අපි හැමෝම මේ වෙනස් වීම ගන්න ඕනේ. நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த வித்தியாசத்தை மாற்றத்தை ඔබ பெற்றுக்கொள்ள வேண்டும். දෙවියන් වහන්සේගේ වැඩේට ඔබ පංගුකාරීත්වය ලබන්න. நீங்கள் தேவனுடைய வேலைக்கு உங்களுடைய பங்களிப்பை செலுத்த வேண்டும். දැන් ඔබ කල්පනා කර බලන්න மோசஸ்ට ආරොන්ට දෙනවා සෙනගව අරන් යන්න නිමහල් වූ පොරොන්දුවේ දේශයට. இப்பொழுது நீங்கள் சிந்தித்து பாருங்கள், மோசேக்கும் ஆரோனுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார் ஜனங்களை அந்த விடுதலை தேசத்திற்கு அழைத்து செல்வதற்கு. මෙතන බොහෝ සෙනගක් හිටියා මෝසස් පිටුපස. இங்கே அநேக ஜனங்கள் மோசேயின் பின்னால் இருந்தார்கள். ඔබ දන්නවද මෝසස් ප්‍රධාන චරිතය වෙන්න පුළුවන්. நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அந்த இடத்திலே மோசஸ் பிரதானமான நபராக இருக்கலாம், ආරොන් ප්‍රධානතම පුද්ගලයෙක් වෙන්න පුළුවන්. ஆரோனும் பிரதானமான நபராக இருக்கலாம். නමුත් බලන්න එතන ඉන්නේදී පළවෙනි 10 පළවෙනි 20 පළවෙනි 50 100 200 ඊට පස්සේ තවත් ගණන් වල ඉන්නේදී இன்னும் அந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள் முதல் 50 பேர் 100 பேர் 1000 பேர் என்று ஒவ்வொரு கட்டத்திலும் ஜனங்கள் இருந்திருக்கலாம். එහෙම ඉන්නේදී ගොඩක් අය. அப்படி அநேகர் இருந்திருக்கலாம். දෙවියන් වහන්සේ මේ හැම මිනිසෙකුටම වගකීමක් පවර්ලා තිබුණා. இந்த ஒவ்வொரு கூட்டத்துக்கும் தலைவனா இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுத்திருந்தார். සභාවත් මේ වගේ තමයි. சபையும் இப்படித்தான். පළවෙනි 10 පළවෙනි 20 ඊට පස්සේ දෙවියන් වහන්සේ එක එක වගකීම් දෙනවා මිනිස්සුන්ට. முதல் 10 பேர் முதல் 20 பேர் அப்படியாக ஒவ்வொருவருக்கு ஆண்டவர் பொறுப்புகளை கொடுக்கிறார். යක්ෂයා තමන්ව කැදවලා තියෙන හේතුව හඳුනා ගන්නවට අකමැති. பிசாசானவன் ஆண்டவர் உங்களை அழைப்பை அறிந்து கொள்வதற்கு தடையாக இருக்கிறான். ඔබ දන්නවද දෙවියන් වහන්සේගේ වැඩේ කියන්නේ part time එකක් නෙමෙයි. தேவனுடைய வேலை என்பது ஒரு பார்ட் டைம் ஜாப் இல்லை. அது ගොඩක් මිනිස්සු හිතන්නේ දෙවියන් වහන්සේගේ වැඩේ part time කියලා. அது ஒரு பகுதி நேர வேலையாக அநேகர் நினைக்கிறார். ඒක දෙවියන් වහන්සේගේ වැඩය මරණය දක්වා අපි උන්වහන්සේට කළ යුතුයි. தேவனுடைய வேலை என்பது நாங்கள் மரண பரியந்தம் செய்ய வேண்டிய வேலை. අපි කැප වෙන්න කැප කරන්න කැමති නෑ. நாங்கள் அர்ப்பணித்து வாழ விருப்பமில்லை. ඔබ දන්නවද මම ඉන්දියාවේ එක ඉරිදාවකට සභා 12ක දේශනා කරලා තියෙන මිනිස්සෙක්. நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே இந்தியாவிலே 12 சபைகளிலே பிரசங்கம் பண்ணினேன். එක ඉරිදාවක ஒரே ஞாயிற்றுக்கிழமையில் උදෑසන 5ට පටන් ගත්තාම රාත්‍රී 11 වෙනකන් එක දිගට ගිහිල්ලා තියෙනවා. காலை 5 மணிக்கு ஆரம்பித்து இரவு 11 மணி வரைக்கும் தொடர்ந்து போனேன். ඔබ දන්නවද වාහනේට නැගලා තමයි යනගම්ම කන්නේ. ஒரு வாகனத்திலே போகும் பொழுதுதான் நான் சாப்பிட்டேன். මොකද එක තැනක දේශනා කරලා ඉවරනකොට එතනින් වාහනේ වල තියෙනවා ඒකට දාගන්නවා. ஒரு இடத்திலே ஜெபித்து முடிக்கும் பொழுது அங்கே இன்னொரு வாகனம் வரும், அதிலே போட்டுக் கொள்வார்கள். එතන දේශනා කරලා ඉවරනකොට අනිත් තැනට දාගන්නවා. அது போய் அங்கே ஜெபித்து முடிந்து இன்னொரு வாகனத்திலே போட்டுக் கொள்வார்கள். එක ඉරිදාවක 12ක දේශනා කරලා තියෙනවා. ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே 12 பிரசங்கத்தை பண்ணி இருக்கிறேன். ඔබ දන්නවද එහෙමත් 12 තැනක දේශනා කරන අවස්ථා කැප කරලා දෙවියන් වහන්සේගේ වැඩේට මෙතෙට ඇවිල්ලා තියෙනවා. அப்படியாக 12 முறை ஜெபிக்க இருக்கிற அந்த காரியங்களையும் நான் அர்ப்பணித்து இங்கே வந்திருக்கிறேன். ඇයි මම ඊයේ කිව්වා යෝනගේ කතාව. நான் யோனாவின் கதையை நேற்று சொன்னேன். දෙවියන් වහන්සේ කැමති නිනිවේට නම් නිනිවේට යා යුතුයි. தேவன் விரும்புகிறது நினிவேக்கு போக வேண்டுமானால் நினிவேக்கே போக අපිට வேண்டும். පුළුවන් ලොකු ප්‍රසිද්ධියක් ලබන්න. எங்களுக்கு முடியும் பெரிய பிரசித்தத்தை பெற்றுக்கொள்ள. நம்ம ගොඩක් ඇයි ගිහිලා සභා 12ක දේශනා කරනවා. அங்கே போய் 12 சபைகளிலே ஜெபித்தால் பெரிய பெயர் கிடைக்கும். ඒ මිනිස්සු පඩුරුද්දේ සල්ලිද්දේ அவர்கள் பெரிய காணிக்கைகளையும் கொடுப்பார்கள். ඒ ඔක්කොම හම්බ වෙයි. அவைகள் எல்லாம் கிடைக்கும். බඩ පැලෙන්න කණ්ඩක් හම්බ වෙනවා රෑ 11.
11 විතර. நன்றாக சாப்பிடவும் அங்கே கிடைக்கிறது. අන්තිමට ගෙනින එක්කෙනාට දෙවියන්ගෙන් පිටයි ගෙනිලා හොඳට කන්න දෙනවා පාඩර ගෙනින. கடைசியாக கொண்டு போவர்கள் சொல்லி வேலையில நல்ல சாப்பிட கிடைக்கும். ඒ ඔක්කොම වෙනවා. அதெல்லாம் நடக்கும். හැබැයි දෙවියන් වහන්සේගේ වැඩේ වෙන්නේ. ஆனால் ஆண்டவருடைய வேலை நடக்காது. ඒ නිසා දෙවියන් වහන්සේ තමන්ට දුන්නු දේ වෙන් කරපු දේ මාංශයෙන් නෙමෙයි ආත්මිකව බලන්න පුරුදු වෙන්න ඕනේ. ஆகவே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த காரியம் ஒப்பு கொடுத்த வேலையை மாம்ச ரீதியாக அல்ல, ஆவியிலே நீங்கள் பார்க்க வேண்டும். ඕනම දෙයක් දෙවියන් වහන්සේගේ වැඩේ කරලා ඉවරලා. எது வேணாலும் ஆண்டவருடைய வேலை முடிந்து தான். දෙවියන් වහන්සේගේ වැඩේ කරන්න. முதலாவது தேவனுடைய வேலையை செய்யுங்கள். මේ හදවතයි දෙවියන් වහන්සේ බලන්නේ. இந்த உள்ளத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். මේ හදවතයි බලන්නේ දෙවියන් இந்த වහන්සේ. உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிறார். දැන් ඔබ එනවා කොහරිද තුරක් එනවා. நீங்க எங்கேயாவது ஒரு தூரத்திலிருந்து வருகிறீர்கள். මගේ එනගම ලොකු ජලගල් මන් දානවා. இடையில வரும் பொழுது பெரிய ஒரு வெள்ளம் காணப்படுகிறது. මේ හිතමුකෝ ඔබ දුරක ඉඳන් එනවා. நீங்கள் தூர இடத்திலிருந்து வருகிறீர்கள். ඔය කොරනවතල මේජරාජ් ග්‍රවුන්ඩ් කරේ ලොකු වතුර දාලා තියෙනවා. இங்கே அந்த இடத்துல காணப்படுற அந்த கிரவுண்ட் பக்கத்துல பெரிய ஒரு தண்ணி நிரம்பி இருக்குது. අරගෙන හදවත කියන හැරලා බලයන් හැරලා බලයන් හැරලා බලයන්. உங்களுடைய உள்ளம் சொல்லுங்க திரும்பி போ திரும்பி போ திரும்பி போ என்று. අයනම් මොකද ඊළඟට කරන්න ඕනේ? அப்ப நீங்க என்ன செய்யணும்? ඔබ දෙවියන් වහන්සේගේ වැඩේ කරනවා නම් நீங்க ஆண்டவருடைய வேலையை செய்வீர்களானால் ඔබ බෝට්ටුවක් අරගෙන හරි එන්න ඕනේ දෙවියන් වහන්සේ. நீங்கள் ஒரு போட்டை எடுத்துக்கொண்டு சரி அந்த இடத்துக்கு வர வேண்டும். මොකද ඒක තමයි දෙවියන් වහන්සේ ඔබේ බලාපොරොත්තු වෙන කැපවීම. அதைத்தான் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற அர்ப்பணிப்பு. අද සභාවෙන් ගිලිහිලා තියෙන කැපවීම. இன்று சபையிலிருந்து விலகி போயிருப்பது அந்த அர்ப்பணிப்பு. ඒ සභාවේ පිපිදීමක් නැහැ එතකොට. அப்பொழுது சபையில் ஒரு எழுப்புதல் இல்லை. ඒ සභාවේ උද්‍යෝගයක් නැහැ එතකොට. அப்பொழுது அந்த சபையில் ஒரு உத்தியோகம் உற்சாகம் இல்லை. අපි හැම වෙලේම බලන්නේ අපේ වාසිය පමණයි. நாங்கள் எப்பொழுதும் பார்ப்பது எங்களுடைய லாபத்தை மாத்திரமே. ඒ නිසා මගේ ස්නේහවන්ත සහෝදර සහෝදරිය ආදරණීය දුවේ පුතේ. ஆகையால் என்ன அன்பான சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව අදහනවා නම් ඒ බලවත් ක්‍රියාව ඔබගේ මගේ ජීවිතයේ සිද්ධ වෙන්න යනවා. நீங்கள் இயேசுவை விசுவாசிப்பீர்களானால் அந்த வல்லமையான காரியம் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது. අපි නැගිටිමු. நாங்கள் எழுந்திருப்போம். අපි නැගිටලා මම යාඥා කරන්නට යනවා. நாங்கள் எழுந்திருப்போம். நான் ஜெபிக்க போகிறேன். අපි යාඥා කරන්නට යනවා. நாங்கள் ஜெபிக்க போகிறோம். Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Rikalaba shantalaba rialaba santara. ස්වර්ගයේ වැඩ සිටින මහෝත්තම දෙවි පියාණනි. பரலோகத்தில் வீற்றிருக்கிற மகத்துவமான ஆண்டவரே, ආසපු නරඹපු හැම කෙනෙක්ම ඔබ වහන්සේ ආශිර්වාද කරමනවා. ஆண்டவரே, பார்த்தவர்கள் கேட்டவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். එන ඔබ වහන්සේගේ ක්‍රියාවත් විඳින්න සැලැස්සුවම. இப்பொழுது உம்முடைய செயல்களை அனுபவிக்க கிருபை பாராட்டும். ඒ ආශිර්වාදය තබනසේක්වා. உம்முடைய ஆசீர்வாதத்தை வைத்தருளும். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ පින්වත් නාමයෙන්. இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்திலே ආමේන්. ஆமென்.